சரி சரி சரி. சாணக்கி அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்குங்க சுவாமி. நம்ம திருவடி வணக்கங்க ஐயா. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஐயா, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. நால்வர் துதிபாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. சிவாய நமங்க ஐயா. திருவடி நிக்கிறேங்கய்யா. புகழிய பூங்கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாடி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா அடியேன் இன்னைக்கு லேப்டாப் இல்லாதனால என்னால பாட முடியல. யாராவது அடியார்கள் பாடலாமா? சொக்கநாத வெண்பா யாராவது வச்சிருந்தீங்கன்னா நீங்க பாடலாம். அடியார்கள் எவரையும் சொக்கநாத வெண்பா விண்ணப்பம் செய்யலாம். வாய்ப்பு இருக்குதுங்களாம்மா? சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம். சொக்கநாதர் வெண்பா. நீயே பரமசிவன் ஆணைக்கால் நின்மலனே, நாயேன் உளமகிழ நன்றாக பேயேன் கருந்தடங்க நின் கருணை காட்டி இன்ப வெள்ளம் அறிந்திடுவை சொக்கநாதா. அருமை அருமை அருமையான சொக்கநாத வெண்பா. நீயே அருந்திடுவை சொக்கநாதா. எங்களை பெருமானே எல்லாத்தையும் நீயே கொடு பெருமானேன்னு சொல்வது போல் அமைகின்றது. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து நம்மளுடைய திருவாசகத்திலே போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த பகுதியைத்தான் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இன்றைய தினம் சிந்திக்கக்கூடிய அந்த வரி என்பது 121வது வரி பார்த்துட்டோம். வாழ்வே போற்றி வைப்பே போற்றி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 122வது வரியில முத்தா போற்றி முதல்வா போற்றி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம். ஆக இந்த போற்றி திரு அகவல் அப்படிங்கிற இந்த செய்தி, இந்த அகவல் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போற்றி திரு அகவல் என்பது சிவபெருமானை போற்றி செய்வதாக அமைகின்றது. எப்படி போற்றி செய்கின்றார்கள்? நம்முடைய உலகளந்த பெருமான், விண்ணும் மண்ணும் ஈரடியாலே மூவுலகளந்த அந்த பெருமானாலேயே பார்க்க முடியாத திருவடி, இந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே 2 அடியில அளந்த அந்த திருமால்னாலையும் வழுத்தியும் காணா மலரடிகள். அவர் வழுத்தி அவர் செய்கின்ற அந்த பூசணைக்கு, அந்த மலரடிக்கு அது காண முடியாத மலரடி எனக்கு வழுத்துவதற்கு எளிதாய் வார்கடலில் இனிதாக எடுத்த அப்படிப்பட்ட அந்த திருவடி, தேவரும் மூவரும் காண முடியாத அந்த திருவடிய எனக்காக பெருமான் காட்டுவதற்காக நிலந்தன்மேல் சேவடி தன் தீண்டினன் காண்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? சிவபெருமானுடைய திருவடி நிலந்தன்மேல் தீண்டி, அவன் வானத்திலே இருக்க வேண்டியவன், ஆனா என்ன பாக்குறதுக்காக தன் கால் நோக தன்னுடைய காலை நிலத்திலே பதித்து தன்னுடைய திருவடியை எனக்கு காண்பித்தான். அப்பேற்பட்ட பெருமானை நான் எப்படி போற்றி செய்கின்றேன் தெரியுமா? நான் முதல்ல ஒரு தாயினுடைய வயிற்றுல என்னை பெருமான் பிறக்க வச்சான். அதுலயும் ஒரு மனிதனுடைய தாய் வயிற்றுல பிறக்க வச்சான். எத்தனையோ உயிர்கள் இருக்கு.
அவைகள் இல்லாம அத்தனை உயிர்களையும் தாயினுடைய 10 மாத கர்ப்ப காலத்திலேயே என்னை காப்பாற்றி வளர்த்து, அதற்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பசி, தூக்கம் இதெல்லாம் என்னை காப்பாற்றி, கடைசியில பெண்கள் காமத்தின் பால் என்னுடைய மனம் சென்று விடாமல், செல்வத்தின் பால் என் மனம் சென்று விடாமல், கல்வியின் பால் என் மனம் சென்று விடாமல், அத்தனையும் காத்து தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று சொல்லுகின்ற வகையிலே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் இருக்கிறான்ற எண்ணத்தை உருவாக்குன. அது உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வந்துச்சு. என்ன சாத்திரம் பேசுறாங்க, சில பேர் வேதம் தான் பெருசுன்றாங்க, சில பேர் சாத்திரம் தான் பெருசுன்றாங்க, சில பேர் ஆகமம் தான் பெருசுன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னொன்னா பேசி இது பண்ணும்போது பல சமயங்கள் எல்லாம் சமயவாதிகள் தம் சமயங்கள் உயர்ந்ததென்று அரற்றி வளைந்தார்கள். அப்படி சமயவாதிகள்லாம் தங்களுடைய சமயம் பெரிதென்று அவர்கள் எல்லாம் பேசுகின்ற அந்த சூழ்நிலையிலே எனக்கு முனிவில்லாததோர் சித்தம் உண்டாகி, முனிவில்லாததோர் அதாவது நிறைவு பெறாத, முனிவில்லாத என்றால் இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, நமக்கு ஒரு வெறும் கருணையாளனாக பெருமான் நமக்கு இருக்கின்றான். அப்ப அந்த பெருமானுக்கு முடிவு என்பதும் கிடையாது, முனிவு என்பதும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த பெருமானுடைய திருவடி, எத்தனையோ சாமி இருந்தாலும் சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற பேராற்றலை எனக்கு கொடுத்திருக்கான். அது எப்படி கிடைத்தது என்றால் குருநாதர் மூலமாக கிடைத்தது அப்படின்றார். குருநாதர் மூலமாக கிடைத்தது. அப்பேற்பட்ட அந்த குருநாதர் மூலமாக கிடைத்த இந்த வாய்ப்பை இப்ப நான் போற்றி செய்ய ஆரம்பிக்கிறேன்னு தொடங்குறாரு நம்முடைய மணிவாசக பெருமான் போற்றி திருவகல்ல. முதல் போற்றி என்பது சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படிங்கிற அந்த போற்றி தான் முத பண்றார். இந்த போற்றி திருவகல்லையே சுவாமி ஒரு வார்த்தை நமக்கு சொல்லிட்டார். போற்றி திருவகல் யாரும் மனப்பாடம் பண்ண வேணாம். போற்றி திருவகல் எல்லாத்துக்கும் மனப்பாடம் தெரியுமா? மனப்பாடமா தெரியுமா? எல்லாத்துக்கும் போற்றி திருவகல் எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரியுமான்னு கேட்டேன். எல்லா வரிகளும் தெரியுமா? இருக்காங்களா யாராச்சும்? ஐயா தெரியுங்க ஐயா. பரவாயில்ல, தெய்வநாயகியம்மா இருக்காங்க. ஐயா தெரியுங்க ஐயா. ஆஹா, தெய்வநாயகியம்மா தெரியும். வேற யாருக்கு தெரியும்? சந்திராம்மா. ஆக 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 அருமை அருமை அருமையா. மற்ற அடியார்களுக்கு சரி, ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தி. யாருக்கு தெரியும்? அடியானுக்கு தெரியும் ஐயா. அவங்க அம்மாக்கு தெரியல. நான் லேப்டாப்ல மொபைல்ல இருக்கேன். அதனால பேரு என்ன சாமி? யார் பேசுறா? கண்ணகி. அடியேன் கண்ணகி அம்மா. நன்றிங்க சுவாமி. ஆகா, அருமை அருமை. இப்போ தெரியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சொல்ல போறேன். அதாவது என்னால ராகவன் ஐயா திருவடி வணங்குகின்ற, அதாவது தெரியாதவங்க இது வரைக்கும் எனக்கு முழுசும் எனக்கு தெரியாதுங்க. முழு போட்டி தெரியாது. திருவடி வணக்கம் சாமி. எனக்கு என்னன்னா, எனக்கு முழுவதுமா தெரியாது. போற்றி திருவகல் முழுவதுமா மனப்பாடமா இல்ல. இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, இப்ப மொத்த புக்கையும் படிக்கிறதுக்கு பதிலா இந்த எக்ஸாம்கள் எல்லாம் ப்ளூ பிரிண்ட்னு போட்டு இந்த மார்க்கை மட்டும் படிச்சா நீங்க போதும் 100க்கு 100 வாங்கிடலாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? மொத்த புக்கையும் படிக்காம நீங்க ரெண்டு இந்த மட்டும் இந்த பேஜ்ல இதை படிங்க, இந்த பேஜ்ல இதை படிங்க, உங்களுக்கு 100க்கு 100 வந்துடும் சொல்ற மாதிரி மொத்த போற்றி திருவகளும் படிக்க தேவையில்லை. இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும். அது என்ன அப்படின்னா, அதுதான் சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அந்த ஒரு போற்றி தெரிஞ்சா போதும், வேற எந்த போற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த போற்றி அடங்கி விட்டது. அதனால எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியான போற்றி. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. எல்லாத்துக்கும் இந்த வரி ஞாபகம் இருக்கா? இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கலாமா? எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாமா இந்த வரிய? அப்போ இந்த வரி ஞாபகம் இருந்தது, இந்த வரி மனசுல இருந்ததுன்னா வேற எந்த போற்றையும் நீங்க மனசுல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு போற்றி திருவகவலும் இந்த ஒரு வரிக்குள்ள அடங்கி போயிடுது. இந்த ஒரு வரிய நாம நின்று பிராக்டிஸ் பண்ணோம். இந்த ஒரு வரிய என்ன பண்ணோம்? கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப இந்த வரிய நாம கற்கணும், கசடு அற கற்கணும். அது கற்றதுக்கு அப்புறம் இந்த வரிய வரிப்படி நிக்கணும். இந்த ஒரு வரிய நின்னா போதும், நீங்க எல்லா போற்றியும் சொன்னது மாதிரி சகஸ்ரநாமம் சொல்லுவாங்க. சகஸ்ரநாமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1000 திருநாமங்கள். ஓர் நாமம் ஓர் உருவம் எல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்வது போல இறைவனுக்கு 1000 திருநாமம், இன்னும் லட்ச திருநாமங்கள்லாம் இருக்கு, தெரியும் இல்லையா? லட்சார்ச்சனைலாம் சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு லட்ச திருநாமங்கள் இருக்கு, 1000 திருநாமங்கள் இருக்கு, 108 திருநாமங்கள் இருக்கு. இதெல்லாம் அதனுடைய திருநாமங்களை சொல்லி போற்றி செய்கின்றோம். கவலைப்படாதீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஒரு போற்றிய நீங்க சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆனா இந்த ஒரு போற்றிய ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஒரு போற்றிய நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும், அதன்படி நிற்கணும். அப்படி நிற்கக்கூடிய போற்றி தான் இந்த போற்றி. இப்போ சிவபெருமானுக்கு நம்ம பாக்குறோம், ஆடகமதுரை அரசே போற்றின்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம நிக்க முடியுமா? ஆடகமதுரை அரசே போற்றி, அவன் தான் மதுரைக்கு அரசன். நம்ம மதுரைக்கு அரசனா? நம்ம மதுரைக்கு அரசனா இருக்க முடியாது. கூடல் இளங்கு குருமணியே போற்றி, இந்த வரி மாதிரி நம்ம நிக்க முடியுமா? கூடல் இளங்கு குருமணி யாரு? கூடல் இளங்கு குருமணி யாரு? நம்மளுடைய சிவபெருமான் தான். அவன் தான் கூடல் இளங்கு குருமணி. இதெல்லாம் எல்லாருக்கும் சொன்ன சிவபெருமானுக்கு சொன்ன போற்றி. ஆனா சொன்ன போற்றி நமக்காக சொன்ன போற்றி, நாம எப்படி இருக்கணும்னு சொன்ன போற்றி. அதனால சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படிங்கிற ஒரு போற்றிய நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா போற்றியும் படித்ததற்கான சமம். என்னங்கய்யா அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, இத பல அமர்வுகளா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இத நிறைய அமர்வுகளா இதை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் புதிய அடியார்களுக்கு சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். சாயா அன்பினை, அதாவது சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போற்றி செஞ்சேன்றார். நாம சிவபெருமான போற்றி செய்யணும்னா முதல்ல பிறக்கணும். அதுவும் எதுல பிறக்கணும்? மனுஷனா பிறக்கணும். மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் தமிழ் பேசுற, நாம ஏதோ அமெரிக்காலயோ வேற ஏதோ இடத்துல இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வேற ஏதோ இடத்துல இருக்கோம், நாம அமெரிக்காலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிலயோ நம்ம பிறந்திருந்தோம்னா சிவபெருமான போற்றி செய்ய முடியுமா? முடியாது. நாம தமிழ் பேசுகின்ற அந்த தளத்துல இருக்கணும். தமிழ் பேசுகின்ற தளத்துல இருக்கோம். ஆனா நம்ம கூட இருக்கிற எல்லாருமே போற்றி செஞ்சுட்டு இருக்காங்களா? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே போற்றி செய்யல, நம்ம தான் போற்றி செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே சரியா போற்றி செய்யலன்றப்போ நாம இப்ப போற்றி செய்யறோம்னா அது இப்போ நாம செஞ்ச போற்றி அல்ல. இது எப்ப செஞ்ச போற்றி? பல பிறவிகள்ல செய்த பயனின் விளைவாக செய்த போற்றி. அப்படிங்கிறனால அந்த போற்றி செய்வதற்கு பெருமான் நம்மை தயார் செய்திருக்கு. இந்த போற்றி எளிமையா நம்ம சொல்லல. அதனால எப்படி சொல்றாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன், எதுக்காக இந்த உடல் எடுத்தோம், எதுக்காக நான் இந்த உயிரோட இங்க இருக்கேன், எதுக்காக இங்க நான் உன்னை வழிபாடு செய்துட்டு இருக்கேன்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வழிபாடு செய்யறேன். ஒரு அம்மா பிள்ளை எப்படி வளர்ப்பா அப்படின்னு கேட்டா, ஒரு அம்மா பிள்ளைய எப்படி வளர்ப்பான்னா அந்த பிள்ளைய சான்றோனாக வளர்ப்பா. தெரியும் இல்லையா? பிள்ளைய சான்றோனாக வளர்ப்பா. அது என்ன சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதிலும் தன் மகனை பெரிதுவர் சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் சரியா சொல்றேன்னா, குரல் சரியா சொல்றேன்னா இல்ல ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? கரெக்ட் தானா? யாராவது திரும்ப சொல்லலாம் அந்த குரலை யாராவது திரும்ப சொல்லலாம். அந்த குரலை யாராவது திரும்ப சொல்லலாம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பரவாயில்ல, ஏதோ ஒழுங்காத்தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஈன்று பொழுதை விட தன் பிள்ளை சான்றோனாக இருத்தலைத்தான் விரும்புவான். அப்படிதானே? அப்படித்தானே ஒவ்வொரு தாயும் விரும்புறான். அது மாதிரி இறைவன் சிவபெருமான்ற தாய் என்ன விரும்புறான் அப்படின்னா, சிவபெருமான் அப்படிங்கிற தாய் நம்மளை ஏன் வளர்க்கிறான் அப்படின்னா, நம்மளை ஏன் வாழ வைக்கிறான், நமக்கே உலகத்தை கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு நம்முடைய சுவாமி. என்ன சொல்றாரு? ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்வது போல இங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருமான் நமக்கு ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். நானும் அப்பல இருந்து முயற்சி செய்யிட்டே இருக்கேன். எனக்கு லேப்டாப்ல உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. என்னால லேப்டாப் கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனா என்னால திரும்ப போக முடியல. ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரே நிமிஷம். அப்போ ஒரு தாய் எப்படி சான்றோனாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைப்பாளோ அது போல இங்க சிவபெருமான் நம்மளை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறான்னா நம்ம கிட்ட சாயா அன்பு இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவ்வளவுதான்.
சிவபெருமான் நம்ம கிட்ட இருக்க ஆசைப்படுறது என்ன? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு நமக்காக பெருமான் ஆசைப்படுற. அப்ப நம்ம கிட்ட என்ன அன்பு இருக்கணும்? சாயாத அன்பு இருக்கணும். நம்ம கிட்ட எப்படி என்ன அன்பு இருக்கணும்? சாயாத அன்பு. சாயாத அன்புனா இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. அப்ப அன்பு எப்படி இருக்கணும்? நான் தெரியறேன். நடுவுநிலைமையா இருக்கிற அன்பா இருக்கணுங்க. அன்பு எப்படி இருக்கணும்னா, அன்பு சில பேர் பார்ப்பாங்க, நல்ல அன்பு செய்வாங்க. பாத்தீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கு கவனிங்க. சரி, லேப்டாப் வரல, இருந்தாலும் நீங்க எல்லாரும் எனக்காக உங்களுடைய முகக்குறிப்பா என்னுடைய கூலியை நீங்க எல்லாரும் கொடுத்துடலாம். என்னுடைய கூலி கொடுத்துடலாம். எல்லாரும் கூலி கொடுக்கலையோ கூலின்னு நம்ம கேட்க வேண்டியதுதான். அதனால எனக்கு தெரியுது, கலைச்செல்வி அம்மா தெரியுறாங்க, தெய்வநாயகி அம்மா தெரியுறாங்க, சாவித்திரி அம்மா, கலாவதி அம்மா தெரியுறாங்க. கூலினா ஒண்ணும் இல்ல, புதுசா வந்தவங்களுக்கு பயந்துட வேணாம். கூலினா உங்களுடைய முகக்குறிப்பு தான் அடியனுக்கு கூலி, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, அந்த படுபாவி ஃபீஸ் கேட்டுருவான் போல அப்படின்னு நினைச்சாதீங்க. ஃபீஸ்ன்றது இங்க உங்களுடைய அந்த முகக்குறிப்பு தான் அடியனுக்கு ஃபீஸ். அதனால உங்களுடைய அடியார்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க எல்லாரும் நீங்க ஆன் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொன்றா எடுத்து பாத்துக்கிறேன். ஒவ்வொருதான் குகப்பிரியா அம்மா தெரியுறாங்க, அல்லி அம்மா, தினமணி அம்மா தெரியுறாங்க, ஜானகி அம்மா, சந்திர அம்மா, சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க, சிவசிவ எனக்கு அடுத்து யார் தெரியுறாங்க? இந்த இதுல யாருமே தெரியலையே. பாலா அம்மா, பாலா ஐயா, இலக்கிய அம்மா எல்லாம் தெரியல. கிருஷ்ணவேணி அம்மா இப்பதான் தெரியுறாங்க. கலைச்சலியன் அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி. சிவ அடியார்கள், வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் நீங்க சர்வேலா அம்மா தெரியுறாங்க, கமலா அம்மா, அனுசியா அம்மா, சாந்திமதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா தெரியுறாங்க, திலகவதி அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி. அடியான் செய்த எல்லாரையும் சேர்த்து பார்க்க முடியலையே. வள்ளி அம்மா தெரியுறாங்க, சுகந்தி அம்மா, மாரீஸ்வரி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, முருகேசன் ஐயா, சரஸ்வதி அம்மா, நாச்சிமுத்து அம்மா அவர்கள் தெரியுறாங்க, சுதாம்மா தெரியுறாங்க, விமலா தேவி அம்மா, கல்யாணி அம்மா, பழனி அப்பன் ஐயா, சிவசிவ சொக்கநாதா. மற்ற அடியார்கள் லதாம்மா தெரியுறாங்க. இதுல என்னாச்சு தெரியல. மற்ற அடியார்கள் இதுல எனக்கு தெரியல. உமாராணி அம்மா, லதா அம்மா. என்னடா இவன் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறான்? ஏன்னா வாத்தியார் அதுதானே செய்வான். கமலா அம்மா தெரியுறாங்க. ஐயா, நீங்க சொல்றவங்க எங்களுக்கு யாருமே தெரியலையா? அப்படிங்களா? எனக்கு தெரியுறாங்க. ரொம்ப உங்க எல்லாரும் சேர்த்து பார்க்கணும்னு ஆசை. எப்படி முடியறதுக்குள்ள எப்படியும் இது பண்ணி பார்த்துருவேன். சரி, இப்போ சிவபெருமான் நம்ம கிட்ட நம்மளை எதுக்காக வளர்த்திருக்கான்? நம்மளை எதுக்காக முட்டை போட்டு? அன்னை பராசக்திக்கு குயில்னு பேரு தெரியும்ல. அன்னை பராசக்திக்கு என்ன பேரு? குயில் மொழியாள்னு அவளுக்கு பேரு. குயில் மொழியாள்னா அவ ஜலியா ஒத்தாத்மேத்தா. குயில் மொழியாள் அப்படின்னா நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், குயில் மொழின்னா அவ வந்து பேசுறது வந்து அப்படியே நல்ல குயில் மாதிரி இருக்கும் அப்படின்னா, குயில் என்ன பண்ணும்? தான் வந்து அடை காக்காது. என்ன பண்ணும்? காக்காவோட கூட்டுல போய் முட்டை வச்சிருங்க. காக்கா வந்து அடகாக்குங்க ஐயா. காக்கா தான் அடகாத்து முட்டை பொறிக்குங்க ஐயா. ஆமா, காக்கா தான் அடகாக்கும். அதனால காக்கா கூட்டுல போயிட்டு அது என்ன பண்ணும்? முட்டைய போட்டுட்டு வந்துடும். அது மாதிரி அவ வந்து நம்மளை பெத்தெடுக்க அவசியம் இல்ல. அவ என்ன பண்றா? இன்னொரு தாயினுடைய கருவுல என்ன பண்றா? நம்மளை வச்சுட்டு அவ உட்காந்து பாத்துட்டே இருக்கா, இது என்ன பண்ணுது, எது பண்ணுதுன்னு. இது கொஞ்ச நாள் என்ன பண்ணும்? கொஞ்ச நாள் அப்படியே காக்கா கூட்டத்திலே இருக்கும். கடைசியில இதுவும் என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணணும்? குயில் மாதிரி கூவணும். எது? நாம எல்லாரும் குயில் மாதிரி கூவணும். குயில்ன்றது எது? அன்னை பராசக்தி மாதிரி கூவணும். அதை விட்டு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? காக்காக்கு நம்ம அம்மா வயிற்றுல வந்தனால நம்ம யாருக்கு சொந்தம் நினைச்சுக்கிட்டோம்? நம்ம அம்மாவுக்கு சொந்தம் நினைச்சுட்டாங்க. அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம உண்மையிலே குயிலுக்கு தான் சொந்தம், அன்னை பராசக்திக்கு தான் நம்ம சொந்தம். இந்த அம்மா வந்து என்ன பண்ண? அடகாத்து நம்மளுக்கு குஞ்சு பொறிச்ச மாதிரி இவ வந்து நம்ம அவ கருவில வச்சு நம்மளை எடுத்து கொடுத்தாலே தவிர நம்மளுடைய ஒரிஜினல் அம்மா யாரு? பராசக்தி தான். கொஞ்ச நாள் கழிச்சு இது என்ன பண்ணுது? குயில் தானே, இது சுத்தி இருக்கிற காக்காவெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நினைச்சிட்டு நாமளும் காக்கான்னு கூக்குன்னு கத்துறதுக்கு பதில் என்ன பண்ணுது? காக்கான்னு கத்துது. அப்படித்தானே கத்திட்டு இருக்கோம் வாழ்க்கையில. கூக்குன்னு நம்ம கூக்குன்னு தான் கத்தணும். எங்க அன்னை பராசக்தி இருப்போம், அவளுடைய பிள்ளைங்க தானே நம்ம. அதனால அன்னை பராசக்திக்கு குயில்னு பேரு. ஏன்னா அவ வந்து சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவ என்ன பண்ணுவா? ஒவ்வொரு தாயினுடைய கருவிலையும் நம்மளை புகுத்தி நம்மளை அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பல பிறவிகளாக அவ என்ன பண்றா?
வெயிட் பண்ணிட்டு இருக்க அன்னை பராசக்தி. அதனால நம்மளை படைத்த தாய் யாரு? அன்னை பராசக்தி மற்றும் சிவபெருமான். அவர்கள் தான் நமக்கு அம்மையப்பற. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சாயா அன்பினை. அப்படி நம்ம அன்பு எப்படி இருக்கணும்? சாயா இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அன்பு நாம செஞ்சாதான் அந்த அன்புக்கு சாயா அன்புன்னு பேரு. அப்போ இப்படியும் சாயாம இப்படியும் சாயாம இருந்தா அது அன்புக்கு பேர் என்ன? பொது அன்புன்னு அந்த அன்புக்கு சாயா அன்பு பொது அன்பு. இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கம் சாயாம இருந்தா பொது அன்பு. அதனாலதான் சிவபெருமானுக்கு என்ன பேரு? பொதுன்னு பேரு. அவனுக்கு இருக்க அவன் வாழ்ற இடத்துக்கும் என்ன பேரு? தில்லைக்கு என்ன பேரு? தில்லைக்கு பொதுதாங்க ஐயா. பொது. அப்போ பொது அப்படின்னா இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம நடுநிலை வகிப்பதற்கு பேரு பொதுன்னு பேரு. நம்ம சிவபெருமானுக்கு எறும்பும் ஒண்ணுதான், நாமளும் ஒண்ணுதான். ஆமாதானே? எறும்பும் ஒண்ணுதான், நாமளும், நல்லவங்களும் ஒண்ணுதான், அசுரர்களும் ஒண்ணுதான். நாம சிவபூசை பண்ணாலும் ஒண்ணுதான், சிவபெருமான பழித்தாலும் ஒண்ணுதான். நாம ரொம்ப புனிதமா இருந்தாலும் ஒண்ணுதான், பஞ்சமா பாதகம் பண்ணாலும் அவனுக்கு ஒண்ணுதான். அவன் பாவி கெட்டவன் நல்லவன் சொல்லிக்கிறான். ஆனா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவன் பொதுவான அன்பு செய்யறனால அவனோட பிள்ளைங்க நாமளும் எப்படி அன்பு செய்யணும்? எல்லாருக்கும் சாயா அன்பு, அந்த பொதுவான அன்பை செய்யணும். பெருமான் இங்க வளர்த்திருக்கான். நாம காக்கான்னு கத்துறோம்ல, காக்கா கத்துறோம்னா என்ன அர்த்தம்னா அன்பு சரியா செய்யாம நாம என்ன பண்ணுவோம்? பாத்திருக்கீங்களா? முற்றோதெல்லாம் போயிருக்கீங்களா? முற்றோதல் கோவிலு தலைப்பயணம் போயிருக்கீங்களா? எல்லாரும் போயிருக்கீங்களா? ஆமா. என்ன பண்ணுவோம்? முற்றோதெல்லாம் 1000 பேர் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் வாங்க வணக்கம், எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கூடுதலா குசலம் விசாரிப்போம். ஞாபகம் இருக்கா? தெரிஞ்சவங்க மேல கொஞ்சம் என்ன ஆகும்? அன்பு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கூடிரும். தெரிஞ்சவங்க மேல கொஞ்சம் அன்பு கூடிரும். ஜாஸ்தி ஆகும். நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ வடை வச்சிருக்காங்க, மத்தியானத்துக்கு வடை, நம்ம கூட்டு வந்திருக்கோம், நம்ம ஊர்ல இருந்து ஒரு 10 பேரை, வடை இல்லாம போயிருப்போம். என்ன பண்ணுவோம்? 10 வடையை எடுத்து ஒரு சின்ன பேசன்ல போட்டு வச்சிருமா, பனியா வைப்போமா? அப்ப என்ன ஆகுது? நம்ம அன்பு, அதுக்கு பேர் தான் காக்கான்னு கத்துறது. அதுக்கு பேர் என்னது? நம்ம என்னவா நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மள காக்காவா நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம கூக்குன்னு எப்ப கத்துவோம்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு, வந்தவங்க அத்தனை பேரும் ஒண்ணு நாம நினைக்கிறதுக்கு பேரு தான் கூக்குன்னு கத்துறது. அப்போ காகமான நாம குயிலா மாறுறதுக்கு பேருதான் சாயா அன்பு. இப்ப சாயா அன்பா மாறுவதற்கு பேர் தான் என்னது? பொது. அதுக்கு பேர் தான் பொது. ஒரே ஒரு நிமிஷம், என்ன ஏன் இப்படி பண்றான்? நான் வந்துட்டு கேக்குறதெல்லாம் என்ன? மைக்ரோஃபோன் இஸ் பிளக்டட். அவன்கிட்ட கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான். அவன் இந்த உங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு, அதுக்கு என்னெல்லாம் என்னை பண்றான் பாருங்களேன். என்ன லேப்டாப்பை சரி பண்ண விட மாட்டேங்கிறான், இதை இது பண்ண விட மாட்டேங்கிறான். இப்ப ஒர்க் ஆயிடுச்சு, மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலன்னு வருது. இது மாதிரி ஆனதே இல்லை, இது மாதிரி ஆறதே கிடையாது. ஏன் தான் இப்படி பண்றானா? அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம், இவன் இதுல ஆசைப்படுறான்ல, இந்த ஆசையை அவனுக்கு இருக்கக்கூடாது. ஆமா, இந்த ஆசையும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் முற்றிலும் திறந்த முனிவரா இருக்கிறோம்னா அது எப்படி? எங்க அடியாறுல பாக்குறதுக்காகத்தான் நான் திருவாசக சிந்தனையே நடத்துறேன்னா, இதுலயும் அவன் மண்ணள்ளி போட்டானா இவனை நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி ஓகே, அவனுடைய இன்னைக்கு நானும் முடியறதுக்குள்ள எப்படியும் இந்த மொபைல் இந்த லேப்டாப்பை நான் ஒர்க் பண்ணிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். முடியறதுக்குள்ள இது எப்படியும் நான் இதை கொண்டு வந்துடுறேன். மன்னிக்கணும் சாமி, ஒரே ஒரு நிமிஷம். ஆமா முருகா, முதல்ல இது என்ன காரணம்? ஏன் லேப்டாப்ல தான் பஞ்சாயத்தா இல்ல? சரி ஓகே. அப்போ நாம நல்லா கவனிங்க, நாம சாயா அன்புல நிக்கணும்ன்றதுக்காகத்தான் நம்ம அப்பா அத்தை நம்மளை பெத்து விட்டுருக்கான். நம்ம அப்பா அன்னை பராசக்தியும் சிவபெருமான் சக்கரநாதரும் மீனாட்சியும் தான் நம்மளை பெத்து விட்டுருக்காங்க. எதுக்காக பெற்றிருக்காங்க? அவங்க சான்றோன் என்பது, சான்றோன் ஒண்ணும் கிடையாது, அன்பு பொதுவா இருக்கணும். அன்பு பொதுவா இருந்தா அதுக்கு பேர் என்னது?
சான்றோன்னு அர்த்தம். அன்பு பொது அப்படின்னா அதற்கு பேரு சான்றோன்னு பேரு. அந்த சான்றோனாக நாம விளங்கணும்ன்றதுக்காகத்தான் ஒரே ஒரு நிமிஷம் சாமி, மைக்ரோஃபோன் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு லைன்ல இருங்க நிமிஷம். அமைச்சர் சொக்கநாதன். வந்துருச்சு. அவனா நான் பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன பண்ணாலும் எங்க அடியாரில் பார்க்காம நான் இருக்க மாட்டேன். ஓகே, இப்ப நான் இதுக்குள்ள வரேன் சாமி, உள்ள வரேன். சாமி, அடியன் பேசுறது கேக்குதுங்களா? சொக்கநாதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு உங்க எல்லாரையும் சேர்த்து பார்த்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தேவை. இது ஒண்ணுதான். அவன் இதுக்கு தானே தடை விதிச்சான், அதையும் பார்த்தாச்சு. உங்க அத்தனை பேரையும் நான் பார்த்துட்டேன். அட்டண்டன்ஸ் எடுக்கிறானே எல்லாரு பேரையும் சொல்லி நினைக்காதீங்க. வாத்தியார் வேலையை அட்டண்டன்ஸ் எடுக்கிறது தானே. வாத்தியார் வேலையை அட்டண்டன்ஸ். நான் வாத்தியார் தானே, அதனால உங்களை எல்லாம் அட்டண்டன்ஸ் எடுத்து எனக்கு பழக்கம். பிள்ளைங்க பேரு சொல்றது. நானுமே எங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து ரோல் நம்பர் தான் சொல்லுவாங்க. அடியனுக்கு அப்படியே ஒரு குழந்தைய கூட ரோல் நம்பர்ல கூப்பிட மாட்டேன். ஒரு குழந்தை, எல்லா குழந்தையும் அவங்க பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன். அவங்கள ரொம்ப செல்ல பேர் வச்சு கூப்பிடுறதுனால எங்க எத்தனை வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த பிள்ளைங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்க பேரை நான் சொல்லுவேன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எல்லாரும். அதனால உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளவுதான். நான் கொஞ்சம் ஃபார்ம்லயே இல்ல, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உயிர் வந்துருச்சு. நல்லது, நல்ல எனர்ஜி கிடைச்சிருச்சுங்க ஐயா. எனர்ஜி நல்லா கிடைச்சிருச்சுங்க ஐயா. இப்பதான் தோசை கல்லு சூடா இருக்கு. இனிமே தோசை நல்லா ஊத்தி எடுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தோசை கல்லு இப்பதான் சூடாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு எல்லா போற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த ஒரு போற்றி தான் நம்ம அப்பா அத்தா ஆறு, நம்மளுடைய சொக்கநாதரும் மீனாட்சியும் இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்மள பூமிக்கே வர வச்சிருக்கான். எதுக்காக? இந்த பிறவியிலையாவது சாயா அன்பு பெற்றுமா, இந்த பிறவிலையாவது சாயா அன்பு பெற்றுமான். அதனால சாயா அன்பை பெறுவதற்காகத்தான் நாம இந்த பூமியில வந்திருக்கோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம எதுக்கு வந்திருக்கோன்னே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? பிள்ளைங்க படிக்குங்க, எதுக்கு என்னப்பா படிக்க போறேன்னு கேட்டா, என்ன படிக்க போறேன் எனக்கே தெரியலன்னா படிப்பு வராது. நாம என்ன சொல்லலாம்? இன்னைக்கு டாக்டர் ஆகணும்னா சயின்ஸ் நல்லா படிக்கணும், மேத்ஸ் நல்லா படிக்கணும், இதெல்லாம் நல்லா அப்போ என்ன ஆக போறோம்னு நினைச்சு நாம வந்து அந்த குறிக்கோளோட பயணிச்சாதான் அதை அடைய முடியும். அதனால நமக்கு என்ன குறிக்கோள்? காசு சேர்க்கறது இல்ல, பணம் சேர்க்கறது இல்ல, அழகான மனைவி அழகான கணவன் அல்ல, அருமையான குழந்தை குட்டிகள் இல்ல, பண சொத்து சேர்க்கறது இல்ல. இதெல்லாம் உபம்னு என்னது? ஊடு பயிர் தான். இதெல்லாம் ஊடு பயிரா போட்டுக்கோங்க. அதுக்காக நீங்க ஒன்னும் அதை செய்யாம இருக்க வேணாம். கல்யாணம் முடிங்க, அழகான பிள்ளை எல்லாமே இருக்கட்டும், ஊடு பயிரா போட்டுக்கோங்க. மெயின் பயிர் என்னதான்? நீங்க பாத்தீங்கன்னா நெல்லு போடும்போது சைடுல என்ன பண்ணுவாங்க? அவரை கொடி போடுவாங்க பாத்தீங்களா? அவரை கொடி போடுவாங்க, பொள்ளங்காய் கொடி, பொள்ளங்காய் இல்ல, அந்த பூசணிக்காய் கொடி எல்லாம் சைட்ல போடுவாங்க வரப்புல. அந்த மாதிரி நீங்க சைட்ல போட்டு அதை அறுவடை வச்சுக்கோங்க. ஆனா உங்களுடைய மொத்த மகசூல் எதுதான் இருக்கணும்? சாயா அன்பினை அறுவடை சாயா அன்பினை அறுக்கிற மகசூலா தான் இருக்கணும். சாயா அன்புனா ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. தெரிஞ்சவங்களை மட்டும் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சவங்களை மட்டும் பார்த்து விழுந்து விழுந்து கவனிப்போம்ல. அது ஏங்க அப்படி செய்யக்கூடாதுன்னா செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கல்யாண வீட்டுல செஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஃபங்க்ஷன்ல செஞ்சுக்கோ. ஆனா நம்ம ஃபங்க்ஷன்லயே அப்படி செய்யக்கூடாது. அப்படித்தானே? தெரியாதவங்க வந்தாலும் அவங்களும் என்ன பண்ணணும்? வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அப்படிதானே நம்ம. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சவங்க மட்டும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் உட்காருங்க, சாப்பாடு, தம்பி இந்த உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாயாசம் எக்ஸ்ட்ரா ஊத்து. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க என்னடா நம்மளெல்லாம் கவனிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருமா வராது? அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரையும் பொதுவா கவனிக்கிற அந்த மனப்பான்மையை நம்ம கத்துக்கணும். அதுக்கு பேர் தான் சாயான்பு. அட்லீஸ்ட் திருவாசக சிந்தனையிலையாவது முற்றோதல்லையாவது நம்ம என்ன பண்ணலாம்?
சாயா அன்பை வச்சுக்கலாம். கோயிலுக்கு போறப்பயாவது அல்லது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே பயணம் பயணிக்கிறோம்ல, ஒன்னா நம்ம வந்து தலை பயணத்துக்கு போறோம்ல, அங்கயாவது என்ன பண்ணலாம், எல்லாரையும் சமமா பாக்குற அன்பை வச்சுக்கலாம். அந்த சாயா அன்பை பெறுவதற்காகத்தான் சிவபெருமான் நம்மளை வளர்த்தான். எப்படி வளர்த்தான்? தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அதனாலதான் கவனிங்களேன், 58 பேர் இருக்கீங்க. சைவ உலகத்துக்கே நம்ம இந்த ஒரு மகுடத்தை கொண்டு வந்திருக்கோம். நாம தான் முதல்ல இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சைவ உலகத்தில் முதன்முறையாக நம்ம சிவபெருமானுக்கு நாம் எல்லாரும் தென்னாடுடைய சிவனே போற்றிதான் ஆரம்பிப்போம். ஆனா திருவாசக சிந்தனை மட்டும் சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றின்னு தான் ஆரம்பிக்கும். சைவ உலகத்துக்கே நாம என்ன பண்ணிருக்கோம், இந்த மகுடத்தை சூட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நாம சொல்லி கொடுக்கல, மாணிக்க வாசகர் சொன்னதை எடுத்து கண்டிப்பா இந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால நாம இனிமே தென்னாடுடைய சிவனை போற்றி சொல்வதற்கு முன்னாடி, ஏன்னா எல்லா போற்றி எந்த வார்த்தையில தான் அடக்கம், சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, அதுதான் முதல் போற்றி. அதுதான் வந்து நம்ம போற்றி திருவள்ளுவர் முதல் போற்றி. அந்த போற்றிய நாம நல்லா படிச்சு அதுபடி நடக்கணும். அந்த ஒரு போற்றி தான் அதுபடி நடக்க முடியும். வித் எல்லா போற்றியும் சிவபெருமான போற்றி தான் செய்ய முடியும். இந்த ஒரு போற்றியை நம்ம நடக்கணும். அதனால கவனிங்களே, ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, நம்ம அன்பு பொதுவாக இருக்கணும். பொது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தில்லை தான். நம்ம பார்த்தோமா, தில்லை தரிசனம். போன அமர்வுல தில்லை தரிசனம் பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? தில்லை தரிசனம் ஒண்ணு, இன்னொன்னு சரி. தில்லை தரிசனம்னா என்னது? தில்லை தரிசனம்னா என்னது? எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும். அப்படி போடுங்க, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும். அதுதான் தில்லை தரிசனம். கைலாய தரிசனம்னா என்ன? எல்லாரையும் சிவபெருமானையும் அம்பாளையா பாக்கணுங்க ஐயா. சிவசக்தியாக பார்ப்பது. அருமை. எல்லாரையும் சிவசக்தி சொரூபமாக பார்ப்பது கைலை தரிசனம். எல்லாருக்கும் மனசுல இடம் கொடுத்தா அது பேர் என்னது? தில்லை தரிசனம், பொது தரிசனம். இப்ப நம்ம எல்லா தலங்கள் இருக்குல்ல, நமக்கு பஞ்சபூத தலங்கள் இருக்குல்ல, என்னென்ன இருக்கு? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாமே இருந்தாலும் பஞ்சபூத தலங்கள்ல முதன்மை தலமா சொல்லப்படுவது எது? தில்லைதான். அருமை. தில்லைதான். பஞ்சபூத தலங்கள்ல முதன்மையா சொல்லப்படுவது இல்லை. என்ன சொல்ல வராங்க? இறைவனை பொதுவுல நின்று பார்க்கணும். நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி. இந்த ஒரு செய்தியை கவனிச்சுக்கோங்க இந்த வாரம். இறைவனை பொதுவுல நின்று பார்க்கணும். பொதுன்னா தில்லைன்ற இடத்துல பொதுல நின்று பார்க்க கூடாது. அதுக்கு பேர் பொது தரிசனம் அல்ல. நம்ம மனசுல சாயா அன்போட நின்று பார்க்கணுங்கிறது தான் பொது தரிசனம். புரியுதுங்களா? பொது தரிசனம் என்னது? எனக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு சுவாமி எல்லாருக்கும் கூட சொல்லணும். நம்ம திருவாசக சிந்தனைக்கு மட்டும் யாரு வந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க வந்தாலும் சரி, தெரியாதவங்க வந்தாலும் சரி, இன்னைக்குதான் வந்தாலும் சரி, அவங்க இப்பதான் வந்தாலும், அவங்க அத்தனை பேரையும் ஒரே சமமா பார்க்கிற பார்வையை பெருமான் அடியனுக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் இப்ப நீங்க யாரு வந்தாலும் எல்லாரையும் ஒரு சேர திருவடி வணக்கம் செஞ்சு வரவேற்கிறது தான் நம்ம திருவாசக சிந்தனுடைய மிகப்பெரிய விஷயம். அதனால இன்னைக்கு வந்தாங்க, நேற்று வந்தாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு சொந்தக்காரர்கள், நம்ம பார்த்திருக்கோம், பார்க்கல, எதுவுமே நீங்க அந்த உங்க நேம் என்ன லிஸ்ட் ஆகுதோ அது சொல்லி அவங்க திருவடி வணங்குறது தான் ஒரு வழக்கம். அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரிதான் நம்ம அடியார்களும் அப்படிதான். நம்ம அடியார்கள் பாத்தீங்கன்னா நம்ம கூட இருந்து சாப்பிட்டதன் வண்ணமாதல் இருந்துட்டு அடியார்களும் இப்ப யாரையும் இது பண்றது இல்லை. ஆனாலும் சில இடங்கள்ல நான் கவனிக்கிறேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனது நம்மள கவனிக்கலன்னு. எல்லார் வீட்லயும் நான் கேமரா வச்சிருக்கேன். உங்க எல்லார் வீட்லயும் சர்வேலன்ஸ் கேமரா வச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியாம உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பெருமானுடைய கண்ணுல நீங்க என்னைக்காவது யாரு நாளைக்கு என்ன பண்றாங்க, என்னோட தங்கச்சி வருது, அதனால என்ன பண்ணலாம், தனியா எடுத்து ஒளிச்சு வச்சுக்கலாம் ஏதாச்சும் சொல்லி, அந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லி தனியா எடுத்து பாக்குற அந்த பாகுபாடு இன்னையோர் நிறுத்துங்க. எல்லாருக்கும் சமமா பாருங்க. எல்லாருக்கும் தான் பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க வருது இல்ல, 2 பிள்ளைங்க வருது, விளையாண்டுட்டு வருது. 2 பிள்ளையும் இதுவும் என் பிள்ளை அதுவும் என் பிள்ளை, 2 பேருக்குமே இதுக்கு ஒரு பணியாரம் அதுக்கு ஒரு பணியாரம் கொடுக்கணும். அது பக்கத்து வீட்டு பிள்ளை அவங்க அம்மா தம்பி உங்க வீட்டுல அவங்க அம்மா நேரம் ஏதாவது செஞ்சிருப்பாங்க, போய் சாப்பிட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்றதை விட
2 குழந்தைங்களையும் நம்ம குழந்தையா, ஒண்ணு நம்ம குழந்தை, இன்னொன்னு பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை, 2 குழந்தைங்க நம்ம குழந்தையா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபுல்லா நீங்க பார்க்க வேணாம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்க்கலாம், அட்லீஸ்ட் அந்த நிமிஷத்துலயாவது நம்ம பார்க்கிற மாதிரி ஒரு ஆற்றல் வச்சுக்கணும். புரியுதுங்களா? மருமகளையும் மகளையும் ஒரே மாதிரி பாக்கணுங்க ஐயா, ஒரே மாதிரி பாக்கணுங்க ஐயா. அது எப்படிங்க பார்க்க முடியும்? அது எப்படிங்க? நீங்களே கேட்கலாம், யோ என்ன அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். தன்னை அம்மா மாதிரி நினைக்கணும் மாமியார, ஆனா அதுவும் 2 பக்கமும் நடக்காத காரியம். இல்ல இல்ல அவங்க நினைக்காட்டாலும் அருமை கமலம்மா, அருமை அருமை சுவாமி. முதல்ல நம்ம சைடு என்ன வந்துடலாம், நம்ம சைடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். ஒரு கம்பி இருக்குல்ல, கம்பி ஊதாங்குழல்ல ஒரு பக்கம் நெருப்பை பத்த வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நெருப்புல சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பக்கம் என்ன வந்துடும்? அடுத்த பக்கம் நெருப்பே இல்ல, அந்த பக்கமும் நெருப்பு கண்டெக்ட் ஆகி அந்த பக்கமும் சுற்றுமா? அது மாதிரி உங்க சைடு நீங்க அன்பை சொல்லிருங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் என்ன வந்துடும்? அன்பு தன்னால வந்துடும். அதனால அவங்க கொடுக்கலன்னு நினைக்காதீங்க, நீங்க கொடுங்க. முதல்ல நம்ம சிவபெருமான படிக்கிறோம், நம்ம யாரு? குயிலா காக்காவா? நம்ம குயிலா காக்காவா? நம்ம குயிலு நம்ம இப்பதான் சாமி பாப்பாரு, அடி நீதானா அந்த குயில் தானாக வந்த குயில்னு சிவபெருமான் பாப்பாரு. இவ்வளவு நாளா ஆளை காணமே, காக்கா மாதிரி கத்துட்டு இருந்துச்சு என் புள்ள, இன்னைக்கு பாரு குயிலாயிடுச்சுன்னு சொல்லி முதல் மரியாதையில வர்ற சிவாஜி கணேசன் மாதிரி நம்மளை பார்த்து பாட போறாரு இன்னையில இருந்து. என்னடா இவ்வளவு நாளா தான் குடும்பத்தை மட்டும்தான் காக்கா எப்படி தான் குடும்பத்தை மட்டும்தான் அரவணைக்கும், அந்த மாதிரி காக்கான்னு கத்திட்டு இருந்த புள்ள இன்னைக்கு திருவாசை சிந்தனை போய் கூக்கூன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சே. கூக்கூன்னு கூணும் கத்தும் கானும் கத்தும், கூனும் கத்துங்க கானும் கத்துங்க. கூக்கானா குஹா, குஹான்ற வார்த்தை வந்துடும். கூனு கத்தணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்காகவும் கூவுன்னு கத்துங்க, உங்களுக்காக உங்க நம்ம வீட்டுக்காக கானும் கத்துங்க. கூனு கத்துங்க கானு கத்துங்க, அப்ப சேர்த்து கத்துனா குஹா குஹா குஹான்னு வந்துடும். இப்படி மயில் எப்பயுமே குஹா குஹான்னு கத்துறனால அது குயிலாவும் காக்காவும் சேர்ந்து இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வாகனமா இருக்கு. அது குயிலாவும் இருக்கு, காக்காவாவும் இருக்கு. அது கூனும் கத்துது கானும் கத்துது. அதனாலதான் முருகன் ரெண்டையுமே வச்சுக்கிட்டான். அதனால நாம எல்லாரும் என்ன பண்ணலாம், இனிமே நம்ம கூணு அப்படி குயிலாக நாம மாறணும். முதல்ல தெரிஞ்சுக்கணும், நம்ம குயிலாக மாறணும். இல்ல நீங்க மயிலாவும் மாறிக்கணும். மயிலா மாறுற என்ன அர்த்தம்? கூணு கத்துவேன் கான்னு கத்துவேன்னு அர்த்தம். கூணு கத்துவேன் கான்னு கத்துவேன், குஹா குஹான்னு கத்துவேன்னு அர்த்தம். ஆனா நாம் எல்லாரும் நாம எதுக்காக வந்திருக்கோம்னா இந்த சாயா அன்பினை பெறுவதற்காகத்தான். பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, சொத்து சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, பிற வினைகளை சம்பாதிக்க. இந்த சாயா அன்பை சம்பாதிச்சிட்டோம்னா சாமி அடுத்த தரம் அனுப்ப மாட்டாரு. இந்த பிள்ளை படிச்சிருச்சு, ஸ்கூல்ல படிச்சு 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டோம்னா நடுநிலை பள்ளி திரும்ப வச்சுக்குவாங்க. நம்மள 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டீங்க என்ன பண்ணுவாங்க? பள்ளியில இருந்து பள்ளியில இருந்து அனுப்பிச்சிருவாங்க. இனிமே நீங்க என்ன பண்ண முடியாது, அதுக்கு போக முடியாது. கெஸ்டா வேணா போலாம். அது மாதிரி நீங்க சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவராக வந்துட்டீங்கன்னா இந்த பூமிக்கு கெஸ்டா வரலாம். கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், கௌரவ தோற்றம். அது மாதிரிதானே வந்தாங்க யாரு? நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் வந்தாங்க இல்லையா? யாரு? மாணிக்க வாசகரு. அவங்க நமக்காக வந்துட்டு திரும்ப போயிடுவாங்க. சின்ன கௌரவ தோற்றம் தான், அவங்க ஃபுல்லாலாம் இருக்க மாட்டாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கெஸ்டா வேணா நீங்க வரலாம். ஆனா நீங்க இங்க பர்மனண்டா தங்க வேண்டாம்னா நீங்க ஒண்ணுதான் பண்ணணும். என்ன பண்ணணும்? யாருக்கிட்டையும் பாகுபாடு இல்லாத அன்பு. ஏன்? சிவபெருமான் எறும்புக்கும் அன்பு, ஒரே அன்பு தான் கொடுக்குறான், நமக்கும் ஒரே அன்பு தான் கொடுக்குறான். நல்லது செஞ்சாலும் ஒரு அன்பு தான். இப்ப சிவபெருமான போற்றி செய்யறோம், அதனால நம்ம மேல அன்பு அதிகமா இருக்கும், போற்றி செய்யாத மேல கம்மியா இருக்குமா? இல்ல, அவனுக்கு 2 பேர் மேலையும் சமமா தான் இருக்கும். அவனுக்கு 2 பேர் மேலையும் சமமா. அது மாதிரி நம்ம அன்பை நாம பாகுபாடு இல்லாம கத்துக்கிட்டோம்னா நாம குயிலா மாறிட்டோம், நாம அன்னை பராசக்தியினுடைய குழந்தையா மாறிட்டோம், பெருமானுடைய திருவடிக்கு சென்று. இதுதான் போற்றி திருவருடைய ரகசியமே. இந்த ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மொத்த போற்றி திருவள்ளும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. புரிஞ்சுதுங்களா? நாம எல்லாரும் வீட்டுல சாயா அன்பின் நாள்தோறும் தலைப்பு எழுதிருக்கோமா இல்லையா? வீட்டுல எல்லாம் எழுதி போட்டிருக்கோம்ல, நாம எழுதி போட்டிருக்கோம்ல, எல்லாரும் எழுதிருக்கோமா? இப்ப புதிதா வந்த அடியார்களுக்கு ஒரு சின்ன செய்தி. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன சீட்ல சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர்
தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. உங்களை எல்லாத்தையும் காட்டுறேன். நான் இங்க எத்தியோப்பியால இருக்கேன், இருந்தாலும் என் வீட்டுல நான் அதை எழுதி போட்டிருக்கேன். உங்க எல்லாருக்கும் காட்டுவேன். எங்க அடியார்கள் எல்லாருமே எழுதியிருக்காங்க. புதிய அடியார்களுக்கான செய்தி தெரியுதா? அடியார்களுக்கு தெரியுதா? சின்னதா தெரியுதா? தெரியுதுங்க ஐயா, தெரியுதுங்க ஐயா. தெரியுதுங்கய்யா. அது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி நாம என்ன பண்ணோம்? அந்த சாயா அன்பினை எழுதி போட்டணும். நல்ல வேலை, இதுவும் ஒர்க் ஆயிடுச்சு. பாடம் இப்போ இது ஒர்க் ஆகாது தெரியலையே. சரி, அப்ப அது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துருச்சு, இது வந்துருச்சு. அருமை. இந்த காதுல வேற மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும். நல்லது. இப்ப நான் பேசுறது கேக்குதுங்க? எல்லாத்துக்கும் தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. அப்போ நாம இங்க எல்லாரும் வந்ததுக்கு முக்கியமான விஷயமே நாம சாயா அன்பினை செய்வதற்காகத்தான் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நாம சிவனடியார் கிடையாது. இன்றிலிருந்து நம்ம சிவனடியார் கிடையாது. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவராக நாம் இருந்தோம்னா நாம இன்றிலிருந்து சிவனடியார் ஆகாம இன்னொரு ப்ரமோஷன் என்ன ஆகிறோம்? இன்னொரு ப்ரமோட் ஆகிறோம். என்னது? சிவனோட பராசக்தி ஆகிறோமா? நாம என்ன ஆகிறோம்? சான்றோர் ஆகிறோம். பொதுத்தன்மை எழுதுறோம். அருமை. ஆனா நல்லா கவனிங்க. தாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றினா அவன் தாயி நாம சேயி. ஆக நாம சிவபெருமானுடைய பிள்ளையாயிடும். அடியவனா இருந்த நாம என்ன ஆயிடுறோம்? பிள்ளையாயிடுறோம் சிவபெருமானுக்கு. இப்பதான் தாச மார்க்கம் வருது, இப்பதான் மன்னிக்கணும் சர்புத்திர மார்க்கம் வருது. அப்போ சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவராக இருந்தோம்னா சிவனடியார்ல இருந்து நாம சிவபெருமானுடைய பிள்ளையாக ப்ரமோட் ஆகுறோம். இங்க கவனிங்க. எல்லாரும் கவனிங்களேன். நீங்க சோமாஸ்கந்தர் பாத்துருக்கீங்களா? இந்த பக்கம் சோமன் இருப்பான், இந்த பக்கம் சுவாமி இருப்பாரு, இந்த பக்கம் அம்பாள் இருப்பா, நடுவுல உமை இருப்பா, நடுவுல யார் இருப்பா? இங்க கந்தன் இருப்பாருல்ல. அதனால கவனிங்க, அது புறப்பாடு ஆகி வரும்ல. புறப்பாடு ஆகிறப்போ நீங்க சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவரா இருந்தா நடுவுல இருக்கிற குமரன் யாரு? நீங்க சாயா அன்பின் நாள்தோறும் தலைப்பவரா இருந்தீங்கன்னா 2 பேருக்கும் நடுவுல நீங்க இருப்பீங்க. உடையார் உந்தன் நடுவில் இருக்கும். உடையால் நடுவில் எனக்கு சரியா ஞாபகம் வரல. நடுவில் அடியார் நடுவில் இருக்கும் அருளை வரும். அந்த மாதிரி அப்போ இந்த பெருமானுக்கும் நிக்கணும்னா பொதுல தானே நிக்கிறோம். நல்லா கவனிங்க. பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் நடுவில் நிக்கிறது யாரு? குமரன் தான் நிக்கிறான். முருகன் தான் நிக்கிறான். குமரன் ஸ்கந்தன் தான் நிக்கிறான். ஸ்கந்தன் யாரு? பொது. அவங்க அப்பனும் பொது, அவன் மகனும் பொது, நாமளும் பொதுன்னா நாம அன்னைக்குதான் அங்க போய் நிற்போம். அப்போ அவனுடைய பிள்ளையாக மாறுகின்ற ஆற்றல் எப்ப வரும்னா நாம அன்பு பொதுவா இருக்கணும். இப்போ என்ன நடக்குது? அந்த குரூப்பா எல்லாம் சிவனடியார் தான். அந்த குரூப்பு எனக்கு ஆகாது, இந்த குரூப்பு அங்க ஆகாது. காரைக்கால் அம்மையார் குரூப்புக்கும் அப்பூதியடிகள் குரூப்புக்கும் ஆகாது. சேக்கிலார் குரூப்புக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்ம நாவுக்கரசர் குரூப்புக்கும் ஆகாதுன்னா நாம என்ன படிச்சிருக்கோம்? நாம சைவத்தை படிச்சிருக்கோமா? சிவபெருமானை படிச்சிருக்கோமா? பெரிய புராணத்தை படிச்சிருக்கோமா? சாத்திரம் படிச்சிருக்கோமா? திருமுறைகள் படிச்சிருக்கோமா? நம்ம பல விதமான விஷயங்கள்லாம் படிச்சிருக்கோமா? நம்ம மியூட் பண்ணிக்கலாம். தினமணி மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஆன் பண்ணிக்கலாம். சரி, ஆக நல்லா கவனிங்க. ஆக நாம பொது நீக்கி இருக்கணும், பொதுவுலதான் இருக்கணும்ன்றதுதான் சாமி நம்மளுக்கு சொல்றாரு. இந்த ஒரு செய்தியை நாம புரிஞ்சுக்காம எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் எத்தனை திருமுறைகள் படித்தாலும் அதுல எந்த மாற்றமும் ஏற்பட போறதே இல்லை இந்த ஆன்மாவுக்கு. அதனால இந்த மனப்பக்குவத்தை பெறுவதுதான் போற்றி திருவருடைய நோக்கமே. முதல்ல சொல்லிடணும், இந்த படம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிடணும். நாம சாட்டி எங்கேயோ முடிய போகுது, இந்த படம் எங்க முடிய போகுதுன்னு தெரியல, என்ன பண்ணுவோம்? பாதியிலே எழுந்து போயிருவோம். எங்க முடியுதுன்னு தெரியல, போயிட்டு இந்த படத்தோட கடைசியில 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு தெரிஞ்சா ஒரு சந்தோஷமா பார்ப்போம். ஆகா
காதலனும் காதலியும் சேர்ந்துருவாங்க போல நம்பிக்கையில பார்ப்போம். அந்த மாதிரி நாம பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேர போறோம். அதுவும் அவருடைய பிள்ளையா சேர போறோம். எப்படி? அவன் நினைச்ச மாதிரியே பிள்ளையா போய் சேர போறோம். எப்படி? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவராக. அதனால இந்த திருவாசக சிந்தனை மன்றத்துல மகுடம், முதல் மகுடம் எதுதான்? மகுடம்னு என்ன தெரியுமா? மகுடம்னு தெரியும்ல, நம்ம சாமிக்கு சொல்றோம்ல, போற்றி சொல்றோம்ல, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலை. இதுக்கு பேரு மகுடம்னு பேரு. இதுக்கெல்லாம் பேர். அதே மாதிரி முருகனுக்கு என்ன மகுடம் சொல்லுவான்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. இது முருகனுக்கு சொல்ற மகுடம். மகுடம்னா முதல்ல சொல்லி பண்ணுகின்ற போற்றிக்கு மகுடம்னு பேர். அதனால நாம என்ன பண்ண போறோம்? திருவாசக சிந்தனை அடியார்கள் இனிமே சிவபெருமானுக்கு முதல் மகுடம் என்னதான் சூட்ட போறோம்? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படிங்கிற மகுடத்தை முதல்ல சூட்ட போறோம். ஏன்னா இந்த மகுடத்தை நின்னாதான் மொத்த சிவபெருமானே நமக்கு தெரியும். இந்த மகுடத்தை தெரியாம சிவபெருமானுக்கு என்ன போற்றி செஞ்ச உங்ககிட்ட அன்பு இல்ல. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அன்பு கூட உங்க பிள்ளைகிட்டையும் உங்க சொந்தக்காரங்க கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச அடியார்கள் கிட்டையும் இருக்குன்னா நீங்க 1000 போற்றி சொன்னாலும் சிவபெருமான் என்ன பார்ப்பான்? டேய் நடிக்காதடா, டேய் ரொம்ப நடிக்கிற, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ நடிக்கிற நிறுத்த அப்படி. அது மாதிரி நாம இந்த போற்றியை சரியாக புரிந்து கொள்ளும். புரிஞ்சிருச்சுங்களா எல்லாருக்கும்? இப்ப சரியா நாம எதுக்கு வந்திருக்கோம் இந்த பூமிக்கு? அன்பு செய்யத்தான் வந்திருக்கோம். அன்பு, அதுவும் எப்படிப்பட்ட அன்பு? தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அன்பு கிடையாது, தெரியாதவங்களுக்கும் அன்பு. சாமி வரல, பரவாயில்ல, முயற்சி செய்யுங்க. எடுத்தவொடனே வந்துருமா? எடுத்தவொடனே நடந்துட்டோமா? எடுத்தவொடனே பேசிட்டோமா? தத்தக்கா புத்தக்கா நடந்துதானே நடந்தோம், இப்ப நல்லா நடக்கிறோம். தத்தக்கா புத்தக்கான்னு பேசிதானே இப்ப நல்லா பேசுறோம். அது மாதிரி முயற்சி பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. யாரு மேல வெறுப்பு வருதுன்னா இல்ல. ஏன் வெறுப்பு வருது? இது வேறவே நினைச்சதானதானே வெறுப்பு வருது. அது இல்லாம ஆகு. அப்ப இதுதான் மணிவாசகர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சாவி. சிவபெருமானை திறந்து பார்க்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. சிவபெருமானை திறந்து பார்க்கணும்னா நம்ம பூஜாரியில கதவை திறந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய அன்பை அதிகப்படுத்தினாலே சிவபெருமானை திறந்து பார்க்கலாம். இதத்தான் சொல்லுது, இதத்தான் சமயம் சொல்லுது. இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்காம எத்தனை சாத்திரங்கள் கற்றாலும் அது பயனில்லை அப்படிங்கிறதுதான். நீங்க இன்னைக்கு வந்தாலும் இதுதான் சொல்லிட்டு இருப்பேன், நீங்க அடுத்த 10 அமர்வு வந்தாலும் இதுதான் சொல்லிட்டு இருப்பேன், எல்லா அமர்வுக்கும் இது ஒண்ணு மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பேன். அது அதையே மாற்றிக்கவே மாட்டேன். புரியுதுங்களா? இது புரியாம நம்ம சைவத்துக்குள்ள இருந்து பிரயோஜனமே இல்ல. முதல்ல எல்லாரையும் ஒன்னா பார்க்க கத்துக்கோங்க. அட்லீஸ்ட் கோவில்லையாவது அடியார் திருக்கூடு இனிமே போய் திருவாசக முற்றோதல் போனா முதல்ல தெரியாதவங்களை தான் வாங்க வாங்க 100 தடவை கூப்பிடணும். அவங்களைத்தான் சாப்பிட்டையான்னு நிறைய தடவை கேட்கணும். புரியுதா? புரியுதுங்களா? திருவாசக முற்றோதல் போனா என்ன இந்த அம்மா நம்ம கூட பேசவே மாட்டாங்களே, அவங்க ஆளுங்களோடய தான் பேசிட்டு இருப்பாங்களே, இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சா, நம்மள வாவான்னு சொல்லுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க அன்பை காட்டும். புரியுதுங்களா? அதே மாதிரி தலைப்பயணம் போனோமா, பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த அந்த பிஸ்கட் பாக்கெட் அங்க பாஸ் பண்ண அவங்கள்ட்ட மட்டும் கொடு, அந்த சிப்ஸ் பாக்கெட் அந்த அவங்களுக்கு மட்டும் கொடு, அவங்க மற்றவங்களுக்கு இருந்து பாஸ் ஆகும். எப்பா கொடுத்து எல்லாரும் யார் யார் தேவையோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க தலைப்பயணம் போயிட்டு இருக்க சிவபெருமான் பக்கத்துல சீட்ல உட்காந்துருப்பான். நீ தலைப்பயணம் போய் அவனை அங்க பாக்க நினைச்சிட்டு இருக்க சிவபெருமான் இங்க உட்காந்துருப்பான் சூழத்தோட. என்ன என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை நான் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைச்சேன், திருந்திருச்சு ஆக தங்கமே அப்படின்னு சொல்லி நாடியை பிடிச்சி தடவிட்டு இருப்பான். தங்கமே இந்த மாதிரி ஒரு நாளும் ஆக மாட்டையாரு நினைச்சிட்டு தானே இத்தனை காலமா நானும் அன்னை பராசக்தியும் அந்த கூட்டுல வச்சு நீ நல்லா கூப்பிடுன்னு எப்ப கத்துவேன்னு நான் காத்துட்டு இருக்கேன் சுவாமின்னு. அதனால நான் புரிஞ்சிருச்சா? நம்ம இல்லையா நாங்க போன தலைப்பயணத்துல நாங்க சிப்ஸ் பாக்கெட் கொடுத்தது முத கூட நீங்க சொல்றீங்களே, நீங்க நிஜமோலயே சர்வேலன்ஸ் கேமரா வச்சிருக்கீங்களா இல்ல வச்சிருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துக்கும் கடந்துதானே வந்திருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் இனிமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அட்லீஸ்ட் அடியார் திருக்கூட்டத்திலேயாவது இது இல்லாம பாத்துக்கணும். வீட்டுல கூட நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க. அட்லீஸ்ட் அடியார் திருக்கூட்டத்திலேயாவது எல்லாரையும் சமமா பாவிக்கணும், எல்லாருடைய திருவடியையும் சமமா பாவிக்கணும். எல்லாரும் ஒன்று. இவங்க கிட்ட அன்பு கூட இவங்க கிட்ட அன்பு கூட குறைச்சுதானே பண்ணக்கூடாது. நான் யார் மேலேயும் அன்பு செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்பு இருந்தா தானே கூட நான் யாருக்கிட்டையும் நான் யாரையும் வணக்கம் சொல்ல, அப்ப நான் பொதுவா தானே இருக்கேன்னா அந்த பொது சாமி கேட்கல.
சாயா அன்பு. அன்பு இருக்கணும், ஆனா அது யார் மேலேயும் அதிகமா சாஞ்சிடக்கூடாது. அந்த அன்பு பொதுவாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் சமமான அன்பு. இந்த மனநிலை பெறுவதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த மனநிலை நீங்க பெற்றுட்டீங்கன்னா இனிமே என்ன பண்ண தேவையில்லை. 8ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே நடுநிலை பள்ளியில இருந்து அனுப்பிச்சு விடுற மாதிரி இந்த மனநிலை வந்த உடனே சாமி என்ன பண்ணுவாரு, தங்கம் இனிமேல் இந்த ஊருக்கு வர தேவையில்லை, பூமிக்கு வர தேவையில்லை, என்னுடைய கோட்டையில, என்னுடைய கையிலையும் கோட்டையில, என்னுடைய திருவடி கீழே அத்தனை அடியார்கள் அமர்ந்து சாமியுடைய திருநடனத்தை பாக்குற அந்த இடத்துல உனக்கு சீட்டு போட்டாச்சு, அங்க வந்து உட்காந்துக்கன்னு உட்கார வச்சு. அந்த சீட்டு வேணுமா, இந்த சீட்டு வேணுமா, நீங்க தான் சொல்லணும். எந்த சீட்டு வேணும்? இறைவன் இறைவன் கிட்ட திருவடி சீட்டு ஐயா. இறைவனுடைய திருவடி சீட்டு தானே வேணும். அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? சாமி ஒரே ஒரு ஆசை, எனக்கு ஒரே ஒரு ஆசை. இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் உங்களுடைய முகக்குறிப்பை கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் மட்டும். எனக்கு ஏன்னா உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அன்பு எங்கிட்ட இருந்து வருதுன்னே தெரியாது, எனக்கு எங்கிட்ட இருந்து வருதுன்னே தெரியாது. அதனால எல்லாரும் ஒரு அவசியமா பாத்துக்கலாம். உமாதேவியை க்ளோஸ் பண்ணிக்கலாம், உமாதேவியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆகா கலைச்செல்வி நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த அன்பை நான் எங்க போய் தேட முடியும்? பிரேமாவை பார்த்துட்டேன். இந்த அன்பை எங்கேயாவது போய் கடைஞ்சு எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. சூடு சரஸ்வதி அம்மா பார்த்துட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வார்த்தைகளே இல்லை, எல்லா அடியார்களையும் பார்த்துட்டேன். எனக்கு வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களை பார்த்தா ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் அடியன் கிடைச்சேன். அப்போ மொத்த போற்றி திருவங்களும் மனப்பாடம் பண்ண முடியலன்னு வருத்தப்பட வேணாம். இந்த ஒரு போற்றிய மனப்பாடம் வச்சுக்கோ. இந்த ஒரு போற்றிய மனப்பாடம் பண்றது மட்டும் இல்ல, வாழ்க்கையில நடத்தியும் காட்டணும். புரியுதுங்களா? மருமக வந்து சரியில்லையா, பரவாயில்ல, மக நாம நினைப்போம் அந்த அம்மா எப்படியோ நினைச்சிட்டு போகுது. அதே மாதிரி மாமியாரை வந்து நம்ம அம்மாவை நினைப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த அம்மா எப்படி வேணாலும் நினைச்சிடும் அப்படின்னு நீங்க 2 பேரும் செஞ்சு உங்க வாழ்க்கை சிறப்பா நீ இருக்கிற இடம் அப்படியே பூலோக கைலாயமா மாறுச்சுன்னா அதுதான் திருவாசக சிந்தனையினுடைய சாதனையே. அதுதான் திருவாசக சிந்தனையுடைய சாதனையே. அது சாதிச்சா போதும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நாம உள்ள போயிடலாம். உள்ள போயிடலாம். எந்த உள்ள? நாம நம்மளுடைய போற்றிக்குள்ள போயிடலாம். 122வது வரி என்ன போற்றி? முத்தா போற்றி. 122வது வரி என்னது? முத்தா போற்றி அப்படின்னு. முதல்வா போற்றி. முதல்வா போற்றி. நாம முத்தா போற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. முத்தா போற்றி தான் பார்க்க போறோம். நாம அரை போற்றியவே என்ன பண்ணுவோம், 1.5 மணி நேரமா பார்ப்போம். அரை போற்றி, இப்ப அரை போற்றி தான் பார்க்க போறோம். முத்தா போற்றி அப்படிங்கிற போற்றிய. சரி, முத்தா போற்றினா என்னன்னா 2 பொருள். எளிமையான பொருள் அப்படின்னா முத்து போன்றவனே அப்படின்னு ஒரு பொருள். முத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரகத்தி சரவண வித்துக்கொரு முத்து குருபர முத்திக்கொரு முத்திக்கொரு ஏதோ வித்துக்குருபரை என ஓதும். முத்திக்கொரு வித்துக்கொருபரை என ஓதும் கட்பரமட்டு சிறுதியில் முற்பட்டது கற்ப திருவரு 33 தவற அடிபேன. அப்படி சாமி வந்து எப்படி இருக்காருன்னா முத்து போன்று இருக்கான். ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் பட்டை தீட்டினாதான் ஒளிவிடும். ஆனா முத்து மட்டும் இயல்பாவே பிரகாசம். நீங்க முட்டை எடுத்து தீட்டணுமா, முத்தை தீட்டு. ஆனா வைரத்தை நீங்க தீட்டலன்னு வச்சுக்கோங்க, ஒளி விடாது. பாக்குறீங்களா? வைரமா இருக்கட்டும், கோமேதகமா இருக்கட்டும், புஷ்பராகமா இருக்கட்டும், இது நம்மளுடைய பச்சை, நம்மளுடைய இது மரகதமா இருக்கட்டும், எல்லாமே நீங்க தங்கம் வராது. நமக்கு நவரத்னம் தானே பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நவரத்னங்கள்ல எல்லாமே என்ன பண்ணோம், நம்ம பட்டை தீட்டினாதான், ப்ராசஸ் பண்ணாதான் ஒளிவிடும். ஆனா முத்து மட்டும் எடுத்தோடனே ஒளிவிடும். அது மாதிரி முருகனும் சிவபெருமானும் யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை, அவர்கள் இயல்பாகவே ஆற்றல் உடையவர். திருமாலா இருக்கட்டும், பிரம்மனா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அவங்களுக்கு யார் ஒளி கொடுக்கணும்? அவங்களுக்கு சிவபெருமான் ஒளி கொடுத்தாதான் ஒளியை வாங்கி அவங்க வேலை செய்ய முடியும். அதனாலதான் அவங்க நிக்கிறாங்க, தெரியும்ல உங்களுக்கு? அதனாலதான் அவங்க நிக்கிறாங்க. ஆனா சிவபெருமான் மட்டும் சுயப்பிரகாசம். அவன் யாரு? சுயப்பிரகாசம், அவன் சுயம்பு. அதனால அந்த சுயம்புன்னு சொல்றதுதான் முத்தன். அப்ப சிவபெருமான் தான் உயர்ந்தவன். எல்லா கடவுளர்களுக்கும் யாரோ ஒருத்தவங்க அருள் செய்யணும். எல்லா கடவுளர்களுக்கும் யாரோ ஒருத்தவங்க அருள் செய்யணும். ஆனா சிவபெருமானுக்கு யாரும் அருள் செய்ய தேவையில்லை. அவன் இயல்பாகவே சுயப்பிரகாசம் உடையவன். நீங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஒரு கைமாட்டா ஒரு 1000 ரூபாய் வாங்கலான்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க.
கைமாத்தா ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம்னு போறீங்க, போயிட்டு இருக்கீங்க, போய் கதவை தட்டுறீங்க, உட்காருக்காரு. ஐயா எப்படி இருக்கீங்க? எடுத்த உடனே கைமாத்து கேட்க முடியுமா என்ன? எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் சௌக்கியமா, அவங்க சௌக்கியமா கேட்டு, ஐயா ஒரு கைமாத்துக்கு அப்படின்னு உடனே இப்பதான் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் ஒரு 2000 ரூபாய் வாங்கலான்னு நான் போறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவங்ககிட்ட இவரே இன்னொருத்திட்ட கேட்கிறாரு, எப்படி நம்மகிட்ட போய் இவர்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நாம மற்றைய வழிபாடுகள், மற்றைய தெய்வ வழிபாடுகள் தான். அதனால முத்தா போற்றினா அவனே சுயப்பிரகாசன் அர்த்தம். அவனே சுயப்பிரகாசன், அவனே முழுமுதற் பொருள், அவனுக்கு இணையான பொருள் ஒன்றும் இல்ல, அத்தனைக்கும் ஆதி அவன் தான், அத்தனை ஆற்றலுக்கும் ஆதியும் அந்தமும் அவன்தான் அப்படின்னு சொல்லுகின்ற வார்த்தை தான் முத்தா போற்றி. இது முதல் ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை, முத்தா அப்படின்னா முக்தியை உடையவன் அர்த்தம். முக்தாதான் ஆக்சுவலி முக்தாதான் தமிழ் காரணமாக முத்தான்னு வந்திருக்கு. முக்தான்னு போற்றி. முக்தாதான் அர்த்தம் முக்தியை உடையவன், முக்தியை வைத்திருப்பவன். நமக்கெல்லாம் என்ன வேணும்? நமக்கெல்லாம் என்ன வேணும்? முக்தி வேணுங்கய்யா, முக்தி வேணுங்கய்யா. எனக்கு என்னமோ இந்த செம்புல தண்ணி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும். நான் எத்தியோப்பியால இருந்து, நான் ஊர்ல இருந்து வர்றப்போ கிளாஸ்ல எல்லாம் தண்ணி குடிச்ச மாதிரி இருக்காது. அதனால செம்பை தூக்கி முதல்ல என்னுடைய இதுல வச்சிருவேன், என்னுடைய ட்ராலியில தூக்கி வச்சிருவேன். செம்பு இல்லாம தண்ணி குடிக்கிறோம்னா குடிச்ச மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு செம்பை தூக்கி முதல்ல வச்சுட்டேன். அது மாதிரி இப்போ முக்தானா முக்தியை உடையவனேன்னு அர்த்தம். முக்தியை உடையவனே அர்த்தம். முக்தியை உடையவன் யாரு? முக்தியை உடையவன் யாரு அப்படின்னா, முக்தியை வச்சிருக்கிறவன் யாரு? சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் முக்தியை வச்சிருக்கான். வேற யாருக்கிட்டையும் முக்தி கிடையாது. முக்தியை நம்பி வேறெங்கும் செல்ல வேண்டாம், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை, எங்களுக்கு அது மாதிரி சிவபெருமான் தான் முக்திக்கு சொந்தக்காரன், வேற யாரும் முக்திக்கு சொந்தக்காரன். முதல்ல முக்தினா என்னன்னு தெரியணும்ல. முக்தினா என்ன? முக்தினா என்ன? முக்தி என்றால் என்ன? வீடு பேருங்க. வீடு பேரு. சரி, வீடு பேரு புரியுதா? வீடு பேரு சொன்னா புரியுதா? ஐயா தொடர்ந்து ஆனந்தமாக இருப்பது. அருமை ராஜேஸ்வரி அம்மா, அருமை. எடுக்காமல் இருப்பதுங்கய்யா. அதெல்லாம் கிடையாது. முக்தினா என்னன்னா, முக்தினா என்னன்னா இடையறா இன்பம் அர்த்தம். அன்இன்டரப்டட் எக்ஸ்டசி ஆங்கிலத்துல சொன்னா யூபிஎஸ் மாதிரி. யூபிஎஸ் என்ன அர்த்தம்? யூபிஎஸ் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? கரண்ட் போனாலும் கரண்ட் வந்தாலும் எப்பயுமே என்ன ஆயிட்டு இருக்கும்? லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி எப்பயுமே நம்மளுடைய இன்பம் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் முக்தி. நமக்கு எப்ப இன்பம் வருது? இந்த அம்மாவை எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும், ஒத்த காலம் என்ன கல்யாணம் முடிக்கிறப்ப இன்பமா இருக்கும் இல்ல? ஒத்த காலம் இல்ல, இந்த அம்மாவை எப்படியாவது கல்யாணம் முடிச்சே தரணும்னு ஒத்த காலம் என்ன கல்யாணம் முடிக்கிறப்போ இன்பமா இருக்கும். கல்யாணம் முடிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு ஏன்டா இந்த அம்மாவை கல்யாணம் முடிச்சா, சும்மாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறப்போ இன்பம் கட்டாயிடும். இன்பம் கட்டாயிடும். ஆக இன்பம் எது என்ன ஆகுது? கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? அதுவே துன்பம் ஆயிடுது. கொஞ்சம் போல பால் பாயசம் குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது இன்பமா இருக்கு. உங்களுக்கு தான் பால் பாயசம் பிடிக்குமேனு 10 கிளாஸ் பால் பாயசத்தை வாயில ஊத்துனா என்ன ஆகும்? அதுவே துன்பமா மாறும். ஆக நம்முடைய நாம பெறுகின்ற எல்லா இன்பமும், உலகத்துல பெறுகின்ற எல்லா இன்பமும் துன்பத்தை தான் விளைவிக்கும். ஆனா சிவபெருமான்கிட்ட பெறுகின்ற இன்பம் எப்பயுமே இன்பமா தான் இருக்கும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த இன்பத்துக்கு கால எல்லை உண்டு, கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் இந்த இன்பம் கிடைக்காது. ஆனா சிவபெருமானுக்கு கால எல்லை இல்லாம அவனுக்கு என்ன பண்ணும்? இன்பமானது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எது மாதிரி வருதான்? சிவபெருமான்கிட்ட இருக்கிற இன்பம் எப்படி இன்பத்தை எக்ஸ்பிளைன் பண்றது? தொடர்ந்து வர்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. நீங்க தேன் இருக்குல்ல, தேனு நல்ல தேனா கெட்ட தேனான்னு கம்பேர் பண்ணனா, தேன் எடுத்து மேல ஊத்துறப்போ கம்பி மாதிரி விழுகணும். டிராப் இல்லாம கம்பி மாதிரி அப்படியே என்ன பண்ணும்? எங்கேயுமே விடாம அப்படியே நேரா ஊத்துனா அது சுத்தமான தேன். அது மாதிரி தேன் மாதிரி இருக்குமா சிவபெருமானுடைய இன்பம்? எப்படி? எங்கேயுமே கட்டாகாது. எங்கேயுமே நீங்க இந்த ஜாகரி எல்லாம் மிக்ஸ் பண்றாங்கல்ல, இப்போ ஜாகரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தேன் கொடுக்குறாங்கல்ல, அந்த தேன் எடுத்து ஊத்துனீங்கன்னா
ஊத்தும் போது என்ன ஆகும்? ஒரு இடம் அதிகமாகும், ஒரு இடம் கம்மியாகும். அப்படி என்ன ஆயிடும்? கட்டாய் விழுகும். பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி தேனை ஊத்துங்க. ஆனா சுத்தமான மலை தேனை ஊத்தும் போது அப்படியே கம்பி மாதிரி ஒரு கம்பி ஸ்ட்ரைட்டா விழுகிற மாதிரி விழுகும். அப்படி விழுந்தா அது மாதிரி சிவபெருமானுடைய அன்பு எங்கேயுமே கட்டாகாம ஒரே மாதிரி எப்பயுமே விழுகிறனால தேனுக்கு முக்திய ஒரு ஊமையா சொல்றோம். தேன் எப்படி இனிப்பா இருக்கோ, தேன் எப்படி மருந்தா இருக்கோ, தேன் எப்படி விடாம விழுகுதோ, அது மாதிரி சிவபெருமானுடைய திருப்பதி. ஆனா தேன் எடுக்கணும் என்ன பண்ணணும்? தேனியை கொல்லணும். அதே மாதிரி தேன் கிட்ட கொட்டு வாங்கணும் இல்ல? தேன் கிட்ட கொட்டு வாங்கணும். இதெல்லாம் பண்ணாதான் தேன் எடுக்க முடியும். ஆனா நம்ம மணிவாசகர் என்ன பண்ணிட்டாரு? அவரு போய் சிவபெருமான்கிட்ட கொட்டு வாங்கி, இங்க கொட்டு அங்க கொட்டு வாங்கி எல்லாம் பண்ணி சிவபெருமான்ற மொத்த தேனை அவருக்குள்ள வச்சுக்கிட்டாரு. இப்ப நாம என்ன பண்ணா போதும்? தேன் விக்கிறவன் கொட்டு வாங்குவான், தேனை வாங்குறவங்க போய் கொட்டு வாங்குவாங்களா? அது மாதிரி சிவபெருமான் அவரை பாக்குறதுக்கு அவர் அல்லோல தில்லோலப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி உருண்டு அழுது சிவபெருமான மொத்தமா இழைச்சு குலைத்த சொல்மாலையாக திருவாசகத்தை கொடுத்திருக்கா அப்படி. ஆனா நாம சிவபெருமான்கிட்ட போனா கொட்டு வாங்கணும், அவன்கிட்ட போய் அழுகணும், உருளணும். ஆனா மணிவாசகர்கிட்ட போனா ஏற்கனவே தேன் கூட வச்சிருக்காருல்ல, அதை வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் திருவாசகம் என்பது சிவபெருமானுடைய இடையறாத இன்பம். அப்ப இடையறாத இன்பத்துக்கு பேர் தான் என்ன? இடையறாத இன்பத்துக்கு பேர் என்ன சுவாமி? முக்தி. முக்திங்கய்யா, முக்திங்க. எப்பயும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பேர் தான் முக்தி. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எப்பயும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது பேர் முக்தின்னு அர்த்தம். இருக்க முடியுமா? எப்பயும் சந்தோஷமா இருக்க முடியுதா சுவாமி? முடியாதுங்க ஐயா. இருக்கட்டும், அளவு முடியணும். சரியா? நாம இருவினை, அதாவது நம்முடைய நிலை. அப்போ முக்தி என்பத எப்ப வரும்? இடையறாத அன்பு எப்ப வரும்? நல்லா கவனிங்க. இடையறாத இன்பம் எப்ப வரும்னா, இடையறாத அன்பு இருந்தா அதுக்கு பரிசா இடையறாத இன்பம் வரும். அந்த இடையறாத அன்புதான் சாயா அன்பு. இடையறாத அன்பு தான் என்னது? சாயா. அப்ப சாயா அன்பை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இடையறாத இன்பம் கிடைக்கும். அப்ப நம்ம கிட்ட இன்பம் இல்லாம போறதுக்கு காரணம் நம்ம அன்புல குறைபாடு இருக்கு, ஏற்ற இறக்கம் இருக்கு. அதனாலதான் இன்பத்திலையும் ஏற்ற இறக்கம் இருக்கு. அதனால நாம இடையறாத இன்பத்தை வைக்க. அப்ப முக்தினா திரும்ப என்ன சொல்லக்கூடாது? மீண்டும் பிறவாத நிலை. மீண்டும் பிறவாத நிலைக்கு என்ன அந்த நிலை சொல்றப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு ஏன் நம்ம பிறக்காம இருக்கணும் கேள்வி வருமா இல்லையா? மீண்டும் பிறவாத நிலைன்னு ஒருத்தவங்க சொல்றீங்க, அப்ப நான் என்ன கேட்பேன்? ஏன் பிறக்கணும்? ஏன் பிறந்தா என்ன? புரியுதுங்களா? நாவுக்கரசர் என்ன சொல்றாரு? நான் திரும்ப பிறக்கிறேன்றாரு. ஏன்? உன் திருவடி காண பெற்றால் எனக்கு இன்பம். நான் திரும்ப வந்து உன் திருவடியை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு இடையறாத இன்பம் கிடைச்சிக்கிட்டே இருக்க போது. மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. அப்ப முக்தி எது? இறைவனுடைய திருவடி பார்க்கறது, இன்பமா இருக்கிறது தான். புரியுதுங்களா? அப்ப முக்தின்னு கேட்டா இனிமே மாத்தி சொல்லக்கூடாது. முக்தினா என்னது? இடையறாத இன்பம். இடையறாத இன்பம் சொல்ல. அந்த இன்பத்தை வச்சிருக்கிறவன் யாருதான்? சிவபெருமான். அந்த இன்பம் எப்ப வரும்னா நடுநிலைமையில இருந்தா தான் வரும். நடுநிலைமையா நிற்கிறதுக்கு பேர் என்ன? சாயா அன்பினை நாள்தோறும் தருவார். பொதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு நீதின்னு சொல்லுவோமா? நீதின்றது நடுநிலை இருக்கிறது. அப்படிதானே? நீதி நிற்கிறது நடுநிலை. அறம் அப்படிங்கிறது என்னது? அறம் என்பதும் நடுநிலையில நிற்கிறது தான். அப்போ நீதி, அறம், சாயா அன்பு, சாயா, இது எல்லாமே என்ன சொல்லுது? நீங்க நீதியா நிக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு பேர் நிக்கிறாங்க. நீங்க ஒரு நீதி அரசரா இருக்கீங்க. இந்த பக்கம் தெரிஞ்சவங்க, இந்த பக்கம் தெரியாதவங்க. உங்க தீர்ப்பு என்ன சொல்லக்கூடாது? சொல்லிடக்கூடாது. அதுக்கு பேர் தானே நீதி. நம்ம நாட்டாம சொல்றாங்க நீதிடா, நேர்மடா, நியாயம்டான்னு நாட்டாம சொல்ற மாதிரி. யாரா இருந்தாலும் நான் பொதுவா தானே இருக்கு. அது மாதிரி நீதி என்பது சாயாத அன்பு, அறம் என்பதும் சாயாத அன்பு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அறம் இருந்தா, அறம் என்ற ரிஷபத்துக்கு என்ன பேரு? நம்ம வச்சிருக்க ரிஷபத்துக்கு அறவிடைன்னு அறம், அது அறவிடை. அப்போ நந்தியம் பெருமானை பாக்குறப்ப என்ன ஞாபகம் வரணும்? அறத்துல நிக்கணும்னு ஞாபகம் வரணும். நந்தியம் பெருமானை பாக்குறப்ப நீதியா நிக்கணும். இப்ப நான் அறத்துல நில்லுன்னு சொன்னா எந்த அறத்துல நிக்கிறது? உண்மையை சொல்றதா, பொய் சொல்றதா, களவாடுறதா, களவாடாம இருக்கிறதா, அடுத்தவங்கிட்ட பொறாம நிறைய வருது இல்ல? அதனால குழப்பம் வைக்கிறோம். நாம அறத்துல நிக்கிறோம்னு என்ன அர்த்தம்?
அர்த்தம் நிக்கிறதுன்னா நீதியில நிக்கிறது, நீதியில நிக்கிறதுன்னா பொதுவில் நிக்கிறது, பொதுவில் நிக்கிறதுன்னா சாயாமல் நிக்கிறது. அப்படி போடுங்க. அப்போ ஈஸி. அன்பை மாத்திக்காம எல்லார்கிட்டையும் ஒரே அன்பா நிக்கிறதுக்கு பேர் தான் அறம். எல்லார்கிட்டையும் ஒரே அன்பா நிக்கிறதுக்கு பேர் தான் நீதி. எல்லார்கிட்டையும் ஒரே அன்பா இருக்கிறதுக்கு பேரு தான் ரிஷபம். எல்லார்கிட்டையும் ஒரே அன்பா இருக்கிறதுக்கு பேரு தான் மாறாத அன்பு. அப்படி இருந்தா கிடைக்கிறதுக்கு பேரு முக்தி. சிவபெருமான் அப்படி இருக்கிறதுனாலதான் அவன்கிட்ட எப்பயுமே இன்பம் இருந்துகிட்டே இருக்கு. ஒப்புன்னு சொல்லுவாங்க சாமி, இருவினை ஒப்பு. இருவினை ரெண்டு வினைகளையும் ஒரு போல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தெரியாத வார்த்தைகளை சொல்லி குழம்புறதை விட, புரியுதுங்களா, இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், முக்தி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி குழம்புறதை விட ஒண்ணுதான் எளிமையான வார்த்தை. சாய அன்பு. அன்புல இல்லைங்க, உங்க அன்பு சாயக்கூடாது, எப்பயும் கூடக்கூடாது, குறையக்கூடாது. அதாவது கூடக்கூடாது குறையக்கூடாதுன்னா தெரிஞ்சவங்க பக்கம் சாயக்கூடாது, தெரியாத பக்கம் சாயாம இருக்கக்கூடாது, நடுநிலையில இருக்கணும். அந்த பொது, அந்த பொதுவான அன்பு இருந்தா என்ன கிடைக்கும்? இடையறாத இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை வச்சிருக்கிறவன் பெருமான். இந்த முக்திக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த முக்திக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு தெரியுமா? இந்த முக்திக்கு அன்னம்னு பேரு உண்டு. இந்த முக்திக்கு என்ன பேரு? அன்னம்னு பேரு. முக்திக்கு என்ன ஒரு பேர்? என்னது? அன்னம்னு ஒரு பேரு. அன்னம் என்னது? அன்னம்னா சாப்பிடலாம். அன்னம்னு இருக்கு. அன்னம் பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் மீசை என்னன் பாலிக்கும் ஆறு கண்ணில் கூற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. இப்ப கனெக்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் பிடிச்சிடும். அன்னம் பாலிக்கும். அன்னம்னா என்னது? முக்தி. முக்தியை பாலிக்கும். எது எது பாலிக்கும்? அன்னம் பாலிக்கும். அதுல பாட்டுல என்ன வருது? அன்னம் பாலிக்கும் தில்லைன்னா என்னது? தில்லைன்னா என்னது? பொது பொது பொது. பொதுவா இருந்தாதான் முக்தி பாலிக்கும். புரியுதுங்களா? இப்ப இவ்வளவு நேரம் அதான பேசிட்டு இருக்கோம், பொதுவத்தான பேசிட்டு இருக்கோம். அன்னம்னா என்னது? முக்தி. அன்னம்னா சாப்பாடு கிடையாது. அன்னம்னா சாப்பாடு கிடையாது. அன்னம்னா முக்தி. அன்னம் பாலிக்கும் எப்போ? தில்லையில இருந்தா. தில்லை சிற்றம்பலமா இருந்தா பாலிக்கும். தில்லைன்னு என்னது? பொது. நீங்க பொது அன்பு செஞ்சா மட்டும்தான் முக்தி பாலிக்கும். தெரிஞ்சவனுக்கு ஒண்ணு, தெரியாதவனுக்கு ஒண்ணு நினைக்க கூடாது. இப்ப புரியுதா? அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை. ஆமா, பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமி. அதுக்கிட்ட என்ன சொல்றாரு? என் அன்பு ஆளிக்கும் சொல்லிட்டாரா? அடுத்த வார்த்தை என் பாலிக்கும் அப்படின்னு அர்த்தம். என் அன்பு ஆளிக்கும். எப்போ? அன்பு ஆளிக்கும் போதுதான், அந்த அன்பும் தில்லையா இருக்கிறப்ப, பொதுவா இருக்கிறப்பதான் அன்னம் பாலிக்கும். அன்னம் பாலிப்புன்னா என்ன அர்த்தம்? அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்யறோம்னா, அன்னம்னா முக்தி. முக்தின்னு என்ன அர்த்தம்? இன்பமா வச்சுக்கிறதுக்கு பேரு தான் முக்தி. அன்னம்னு அர்த்தம் இன்பமா. சாப்பிட்டா உடம்பு என்னவாகும்? சாப்பிட்டோம்னா உடம்பு என்ன ஆகும்? இன்பமா இருக்கும்ல. பசியால வாடுற உடம்புக்கு சாப்பாடு போடுறது ஜாலி ஆயிடுது, உடம்பு தான் ஜாலி ஆகுது. அப்போ பசி, அதனால சோறு அப்படிங்கிற அன்னம் உடலுக்கு முக்தி. அன்பு அப்படிங்கிறது எதுக்கு முக்தி? உயிருக்கு முக்தி. அதனால கவனிங்களேன், அடியார்களுக்கு அன்போட சாப்பாடு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உடலுக்கும் நீங்க முக்தி கொடுக்குறீங்க, அவங்களோட உயிருக்கும் முக்தி கொடுக்குறீங்க. அதனால அடியவர்களுக்கு அன்போடு அன்னம் பாலிப்பு என்பது உடலுக்கும் உயிருக்கும் அன்னைக்கு நாம செய்கின்ற பெரும் கைங்கரியம். இப்ப புரியுதுங்களா? அப்போ எப்ப முக்தி கிடைக்கும்? முதல் கேள்வி, எப்ப முக்தி கிடைக்கும்? நம்மளுடைய அன்பு சாயாம இருக்கணும், பொதுவான அன்பா இருக்கணும். அப்பதான். அப்ப அந்த பொதுவான அன்புக்கு தில்லைன்னு பேரு, பொதுவுக்கெல்லாம் தில்லைன்னு பேரு, சிற்றம்பலத்துக்கு அன்புன்னு பேரு, அருள்னு பேரு. ஆக பொதுவாக அன்பு செய்தா அன்னம் பாலிக்கும். அந்த அன்பு முக்தி பாலிச்சதுக்கு அப்புறம் நமக்கு திரும்ப பிறவி வந்தா என்ன, வராட்டி என்ன. நான் எப்பயுமே ஜாலியா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, பூமியில இருந்தா என்ன, சிவபெருமான் திருவடியில் எல்லாம் ஒண்ணுதானே.
அதான் சொல்றாரு, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. அப்போ நல்லா கவனிங்க, முக்திக்கு நீங்க ஒரு டெபினிஷன் கொடுத்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? முக்திக்கு ஒரு டெபினிஷன் என்ன? மீண்டும் பிறவாத நிலைன்னு சொன்னீங்க. இப்ப முக்திக்கு மீண்டும் பிறவாத நிலை ஒத்து வருதா? ஏன் மீண்டும் பிறக்கணும்ன்றாரு. அன்னம் பாலிக்கும், மீண்டும் இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. இந்த பிறவி இன்னும் கொஞ்சம் கொடுக்காதா? இந்த அன்னம் பாலிக்கிற பிறவி, இந்த முக்தி கொடுக்கிற பிறவி, பொதுவா நிக்கிற பிறவி, அன்பா நிக்கிற பிறவி, இந்த இன்னும் பாலிக்குமா? என் அன்பு ஆளிக்கிற மாதிரி ஒரு பிறவி கொடுக்க முடியுமா சுவாமின்னு கேட்கிறோம். அப்போ பிறந்தாலும் முக்தி தான். எப்போ? இடையறாத இன்பம் இருந்தா பிறந்த. அப்போ முக்திக்கு நாம வச்சு டெபினிஷன் தப்பா ஆயிடுச்சா? முக்தினா மீண்டும் பிறக்காததுக்கு பேரு முக்தின்னு சொல்றோமே. அப்போ மீண்டும் பிறக்கணும்னு சொல்லி முக்தி பாடுறாரு நம்மளுடைய திருநாவுக்கரசரு. சாமியும் பாடுறாருல முக்தி. நாவுக்கரசர் நிறைய இடங்கள்ல முக்தியை வந்து வேண்டும் பிறவின்றார். நம்மளுடைய நாவுக்கரசரும் வேண்டும் பிறவின்றார். நம்முடைய இவர் வேண்டும் வேண்டும் மன்னனின் வந்து நீ வணங்க, வேண்டும் வேண்டும் பிறவி மன்ன நின் திருவடி மீண்டும் மீண்டும் வந்து வணங்க. எங்க பாடுறாங்க? திருச்சதகத்துல சுவாமி பாடுறார். நம்மளுடைய மணிவாசகரும் பாடுறார், சாமி உன் திருவடியை வணங்கணும்னா மீண்டும் மீண்டும் பிறவியை கொடு. அப்போ முக்தி என்பது மீண்டும் பிறவாத நிலை இல்ல, எந்த நிலையில இருந்தாலும் ஜாலியா என்ஜாய் பண்றது. இப்ப புரிஞ்சுச்சா? அந்த ஜாலியா என்ஜாய் பண்ற அந்த ஸ்டேட்டஸ் எப்ப வரும்னா நாம அன்போடு இருந்தால் மட்டும்தான். அதுவும் எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்? அவங்க கிட்ட மட்டும் அதிக அன்பு, இவங்க கிட்ட கம்மியான அன்பு அப்படின்னு நம்ம பண்ணாம எல்லார்கிட்டையும் அதிகமான அன்பு, அதுவும் சமமான அன்பு செய்யும் போதுதான் அது முக்தி நமக்கு கிடைக்கும். அப்போ முக்தி, இந்த முக்தியை வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒருவன் யாரு? சிவபெருமான். நீ கேட்கலாம், ஏங்க திருமால் கிட்ட எல்லாம் முக்தி கிடையாது? என்னடா திருமால் கிட்ட எல்லாம் முக்தி என்னடா சொல்ற நீ அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் பார்க்கடலை கடைஞ்சாங்களா கடையிலையா? கடைஞ்சாங்கல்ல. பார்க்கடல கடையும் போது தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்களும் இருந்தாங்களா இல்லையா? அப்படி இருக்கிறப்ப கடைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. விஷம் வந்துருச்சு, விஷத்தை சிவபெருமான் குடிச்சுட்டான், அமிர்தம் வந்துருச்சு. இப்ப அமிர்தத்துக்காக உழைச்சவங்க யாரு? தேவர்களும் அசுரர்கள் ரெண்டு பேருமே தானே உழைச்சாங்க. ரெண்டு பேருக்கு தானே கொடுக்கணும், ரெண்டு பேருக்கு அமிர்தம் சரிபாதியா கொடுக்கணும்ல. அப்படி கொடுக்காம, தேவர்களுக்கு கொடுக்காம ஏதோ கோக்குமாக்கு பண்ணி, அசுரர்கள் கொடுக்காம ஏதோ கோக்குமாக்கு பண்ணி தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தா அங்கவே அவருடைய பொதுத்தன்மை போயிடுச்சா? யாரோட பொதுத்தன்மை? யாரோட பொதுத்தன்மை போயிடுச்சு? திருமாலோட பொதுத்தன்மை போயிடுச்சுன்னா அவர்கிட்ட எப்படி இடையறாத இன்பம் இருக்க முடியும்? அன்னம் எப்ப பாலிக்கும்? தில்லை சிற்றம்பலத்துலதான். அவர்கிட்ட போய் எப்படி இன்பம் இருக்கும்? சரி, இவருக்கே இல்ல, யாருக்கு? திருமாலுக்கே இல்ல. அவருடைய நாபி கமலத்துலதான் வந்தார் யாரு? பிரமன் இல்ல, அவருடைய நாபி கமலத்துலதான் பிரமன் வந்தாரு. அப்ப பிரமனுக்கு இவருக்கே முக்தி இல்லைன்றப்போ இவர்கிட்ட இருந்து உதித்த பிரம்மன் எப்படி இருக்கும்? இருக்காது. சரி, பிரம்மன்ட்ட இல்லையா? பிரம்மன் கிட்டே இல்ல. பிரம்மன் படைத்த இந்திராதி தேவர்கள்ட்ட இருக்குமா? இருக்காது. அப்ப நம்மளை படைச்சது பிரம்மன் தானே சுவாமி, அப்ப நம்ம கிட்ட இருக்காதான்னு கேட்டா அங்கதான் முக்கியமான விஷயம். நம்மளையும் படைச்சது பிரம்மன் தானே. அப்படின்னா பிரம்மன் சொல்லி இறைவன் சொல்லி பிரம்மன் படைச்சாரு, இறைவன் சொல்லி பிரம்மன் படைச்சாரு. இறைவன் சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கும் போது பிரம்மனுடைய படைப்புல இருந்து நீங்கிடுவோம். புரியுதுங்களா? இந்த வீட்டை கட்டினது யாருன்னு கேக்குறாங்க. இந்த வீட்டை கட்டினது யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கொத்தனாருன்னு சொல்லுவீங்க. கரெக்டா இல்லையா? கொத்தனாரும் கரெக்ட் தான், எங்க அப்பாவும் கரெக்ட் தான். ஆமாவா இல்லையா? ரெண்டுமே கரெக்ட் தானே. இந்த வீடை கட்டினது யாருன்னு கேட்டா கொத்தனாருன்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம். அப்பானா என்ன அர்த்தம்? எங்க அப்பா சொல்ல கொத்தனார் கட்டினார். ஆமாவா இல்லையா? அப்ப கொத்தனார் கட்டினாரா? இல்ல. அது மாதிரி எங்க அப்பான்னு நான் நினைக்கும் போது இந்த வீடு கொத்தனார் இல்ல, வேற எங்க அப்பாவை மாறிட்டார். அது மாதிரி சிவபெருமானுடைய பிள்ளையா நம்ம மாறிட்டோம்னா படைச்சவன் யாரு? பிரம்மனாக இருந்தாலும் நம்ம யாருதான் நம்ம யாருதான் படைச்சா? இப்போ சிவபெருமான் தாங்க ஐயா. எப்படி கொத்தனார் கட்டலன்னு சொல்ற மாதிரி கொத்தனார் கட்டலன்னு இப்போ கொத்தனார் கட்டலன்னு சொல்றோமோ அது மாதிரி நம்மள பிரம்மன் படைக்கிறேன்னு நம்ம சொல்லிக்கலாம். எப்போ? நாம சிவபெருமானுக்கு பிள்ளையா இருந்தா. அப்போ நாம சிவபெருமானோட பிள்ளையா இருக்கிறதுனால நமக்கு எது கிடையாது? நமக்கு முக்தி உண்டு, நமக்கு முக்தி உண்டு. திருமாலுக்கு முக்தி இல்ல. ஏன்? அவர் பொதுவா நிக்கல. பொதுவா நிக்காத வச்சே சொல்லிடலாம் அவங்க கிட்ட இடையறாத இன்பம் இருக்காதுன்னு.
ஏன் வந்து இவனை கொல்றாரு யார? இவர ஹிரண்யகசிபு பொழக்கிறாரு, நரசிம்மர் பொழக்கிறாரு. ஹிரண்யகசிபு பொழக்கிறாரு, தூக்கி மடியில் வச்சுக்கிறாரு, பிரகலாதன் தூக்கி மடியில் வச்சுக்கிறாரு. ஓரம் தானே, புரியுதுங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் பண்றாங்க. ஆனா சிவபெருமான், நீங்க கேட்கலாம், சலந்தரன் அழிச்சிருக்கானே சிவபெருமான், முப்புறங்களை எரிச்சிருக்கானே சிவபெருமான், கேட்கலாம்ல நீங்க எல்லாரும். சலந்தரன் அழிச்சிருக்கானே, அப்பெல்லாம் அவன் இது பண்ணலையா? அப்பெல்லாம் அவன் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்கலையா? அப்போ அவன்கிட்ட பொதுத்தன்மை போயிடுச்சு. கேட்கலாம்ல நீங்க என்கிட்ட கேள்வி. சலந்தரன் அழிச்சிருக்காரு, பிரம்மனுடைய தலையை கிள்ளி இருக்காரு, இல்ல பிரம்மன் தலையை கிள்ளி இருக்கு. அட்டவீரட்ட தலங்கள் தெரியும் இல்லையா? பிரம்மன் தலையை கொய்தது, அதுக்கப்புறம் இவன் தலையை வெட்டினது யாரு? அந்த தலையை பேர் என்ன? தக்ஷனுடைய தலையை வெட்டினது, அதுக்கப்புறம் சலந்தரனை பண்ணது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய அட்டவீரட்ட தலங்கள் முப்புறங்களை எரித்தது எல்லாம் சொல்றோம்ல. அப்படி நீங்க கேட்கலாம்ல, டே ஆனந்த் என்னடா அவங்க அப்பெல்லாம் என்னாச்சு? முப்புறங்களை எரிச்சான்ல, முப்புராதிகள் என்ன பண்ணி வச்சுட்டான்? முப்புறங்களை நல்ல கவனிகள், இந்த இடத்துல கவனிகளை, கண்ணீர் மருகுது. இந்த நிமிஷம் இதை கவனிக்கல. முப்புறங்களை எரிச்சா நம்ம சொல்றோம்ல, முப்புறங்களை எரிச்சேன்னு சொல்றோம்ல. கோட்டையை மட்டும் தான் எரிச்சான், உள்ளுக்கு இருக்க ஆளுங்களை என்ன பண்ணிட்டான்? ரெண்டு பேரும் என்ன வச்சுட்டான்? வாயிற்காவலர்கள். இன்னைக்கும் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வாசல் நிக்கிற ரெண்டு பேர் யாரு? முப்புராதிகள்ல ரெண்டு பேரு வாயிற்காவலர்கள். அதுக்கு மூணாவது ஆள் என்ன பண்ணான்னா, அதுக்கு முன்னாடி இன்னும் குடம் வாசிச்சுட்டு இருக்காங்க. குடம் 3 பேரையும் வச்சிருக்கான். இன்னும் தான் கூட நமக்கு பார்த்தா எரிச்ச மாதிரி தெரிஞ்சது இல்ல, இன்னும் வச்சிருக்கான். மன்மதனை எரிச்சார்ல, மன்மதன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கான். கண்ணுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டான், ரதியோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், மத்த யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டான். இருக்கத்தான் செய்யறான். ஐயா சொன்னதுக்காக, பழனியப்பன் ஐயா சொன்னதுக்காக. ஆக அவன் பிள்ளை யாரு? சூரபத்மன். அவன் பிள்ளை யாரு? முருகன். சூரபத்மன் என்ன பண்ணான்? வேளாவும் மன்னிக்கணும், மயிலாவும் சேவலாவும் மாத்தி வச்சுக்கிட்டான். இவங்க யாருமே யாரையும் அழிச்சது இல்லைன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா? இவன் பேர் அழிக்கிற கடவுள்னு சொல்றாங்க. இந்த படுபாவிக்கு அழிக்கவே தெரியாது. தெரியாதவனுக்கு அழிக்கின்ற அவன் எதை அழிப்பான்? நம்ம கிட்ட இருக்கிற ஞான சூன்யத்தை அழிப்பான், நம்ம கிட்ட இருக்கிற அழுக்க அழிப்பான், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருளை அழிப்பான். அதனால அழிக்கின்ற ஆற்றலுடைய, புரியுதுங்களா? அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் ஒருவன் கிட்ட மட்டும்தான் முக்தி இருக்கு. எப்ப முக்தி இருக்கும் அப்படின்னா, சமமான அன்பு செய்யறவங்க கிட்டதான், பார்ஷியாலிட்டி இல்லாதவங்க கிட்டதான் அந்த இடையறாத இன்பம் இருக்கும். பார்ஷியாலிட்டி இருக்கிறவங்க கிட்ட அந்த இடையறாத இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப பார்ஷியாலிட்டி இல்லாம பொதுவா பிள்ளையில நின்று சாயா அன்புல நின்று இருக்கிறனால அவனுக்கு முக்தி உண்டு. அவன் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமளும் முக்தியை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? தண்ணியோட கலக்கணும், நாமளும் தண்ணியோட கலக்கணும். கல்ல தூக்கி போட்டா தண்ணியும் கல்லும் கலந்துருமா? கலக்குமான்னு கேட்டேன். கலந்துருமா? கல்ல தூக்கி போடுறோம், தண்ணியும் கல்லும் கலக்குமா? உப்புக்கல் நீங்க நல்லா கவனிச்சுங்க. சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த உப்புக்கள் HCl H2O-வும் Na சோடியம் ஹைட்ராக்சைடும் அது உள்ளுக்குள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு பாண்டா தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தான் தெரியாதே தவிர உள்ளுக்குள்ள அது தண்ணியோட தண்ணியே கிடையாது. நீ என்ன ஆனா தண்ணியோட இன்னொரு தண்ணி ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, பாட்டு இல்ல இந்த அஞ்சலி சாங்ல கடலினில் மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போலத்தான் கலந்திட்டேன் காதலி. அது மாதிரி மழை துளி கடல்ல விழுந்ததுக்கு அப்புறம் எந்த துளி மழை துளி சொல்ல முடியுமா? மழை துளி கடல்ல விழுந்ததுக்கு அப்புறம் மழை துளியும் கடல் துளியும் நீங்க பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது மாதிரி சிவபெருமான் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டிட்டு இருக்கான். அவன் பெருங்கடல். நாமளும் நம்மளால முடிஞ்சதுக்கு அழைக்க துளியாக எல்லார்கிட்டையும் நம்ம சமமான அன்பு காமிச்சிட்டோம்னா நாமளும் அவனோட சங்கமிச்சிருவோம். சிவனும் நாமும் பிரிக்க முடியும். அவன்கிட்ட இடையறாத ஆனந்தம் இருந்தா நம்ம கிட்ட இதுதான் முக்திக்கு செல்லுகின்ற வழி. முக்திக்கு செல்லுகின்ற வழி நம்ம பார்க்கணும்னா மழை பெய்ந்து கடல்ல விழுகிறத பாக்குற மாதிரி சிவபெருமான்ற பெருங்கடல் ஆனந்த கடலை நம்ம சேரணும்னா அவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி நாம ஆகணும். அவனை மாதிரி ஆகாம நாம உள்ளுக்குள்ள குதிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை கோடி நம்ம உள்ளுக்குள்ள கல்லா கிடந்தாலும் நம்ம தண்ணி ஆக முடியுமா?
நாம என்னைக்கு தண்ணியா மாறுறோமோ அன்னைக்குதான் அவனோட கலக்க முடியும். இங்க தண்ணியா மாறுறது ஒண்ணும் கிடையாது. சிவபெருமான் சிவபெருமான் அவன் எப்படி எல்லாருக்கிட்டையும் சாயா அன்போட இருக்கானோ அது மாதிரி நாமளும் சாயா அன்போட இருக்கும்போது we are connected together. அவங்கிட்ட இருக்கக்கூடிய முக்தி, அவங்கிட்ட இருக்கக்கூடிய இன்பம், இடையறாத இன்பம் நம்ம கிட்ட. இதுதான் முக்தி பெறுகின்ற வழி. முக்தி பெறுவதற்கு மூச்சடக்க தேவையில்லை, புற்று வர வேண்டிய அளவுக்கு தவம் செய்ய தேவையில்லை, புரியுதுங்களா? சடை வைக்க தேவையில்லை, சடாமடி வைக்க தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் திருடியிலும் ருத்ராட்சமும் போட்டுட்டு நான் தான் பெரிய தவசீலின்னு சொல்லி கையில ஒரு தண்டமும் ஒரு கையில அந்த நீர் செம்பும் வச்சுக்கிட்டு எங்கேயும் போய் சஞ்சாரம் பண்ண தேவையில்லை. கையில என்பதிக்கு தலைகீழ நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடலால கிழிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு எல்லாரையும் ஒன்னா பாக்குற அன்பு மட்டும் கிடைச்சதுன்னா நீங்க நிக்கிற இடத்திலே கடல் சேர்ந்துடும். நீங்க போய் கடல்ல விழுக தேவையில்லை. எல்லா நேரமும் இங்க பாருங்களேன், என்னை கவனிங்க. இந்த ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்யறேன். ஒரு செய்தி என்னை கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னை பாருங்களேன். உங்ககிட்ட நான் தெரியுறேன்னா என் கை தெரியுதா? கடல் இப்படி இருக்கும், கவனிங்க. கடல் இப்படி இருக்கும், மழை இப்படி விழுகும், பாத்துறீங்களா? கடல் கீழே இருக்கும், மழை இப்படி விழுகும். மழை விழுந்து சிவனோட முக்தி இருக்கும். மழை தண்ணி கடல்ல விழுந்து கடலோட சேரும். ஆனா இங்க அப்படியே உள்டா, கடல் ரெடியா இருக்கு நம்ம மேல விழுகிறதுக்கு. மழை துளியா நம்ம மாறினா மட்டும் போதும். கடல் ரெடியா இருக்கு. அந்த பெருங்கடல், அந்த அன்பின் கடல், ஞான கடல், அந்த சாயா அன்பு கடல் நம்ம மேல விழுது ரெடியா இருக்கு. நாம ஒரு துளியா மாறிட்டோம்னா சதக்கு அந்த கடல் நம்ம மேல விழுந்துரும். அவ்வளவுதான். நாம வேற இல்ல, கடவுள் வேற இல்ல, கடல் வேற இல்ல. அவன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை இன்பமும் நமக்குள்ள வந்துடும். அதனால நீங்க பெருசா கடலளவு செய்ய வேண்டிய அன்பு தேவையில்லை. கடுகளவு, ஒரு துளியளவு அன்பு, மாறாத அன்பை செஞ்சா போதும், அந்த கடல் உங்களோட கலந்துரும். நீங்க போய் கலக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கடல் மேல காத்துக்கிட்டு இருக்கு அப்படியே. ஆகா இது எப்படா துளியா ஆகும்னு. துளியா மாறின உடனே சேர்ந்துரும். சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல. இதுக்கு பேருதான் முக்தி. இந்த முக்தி அருள்கின்ற சிவபெருமான். அதனால அவனுக்கு முக்தா போற்றி, முத்தா போற்றி. அப்ப ரெண்டு செய்தி பார்த்தோம். என்னாச்சு? ரெண்டு செய்தி பார்த்தோம். மன்னிக்கணும் சாமி, ஒரு நிமிஷம் சாமி. முத்தா போற்றிக்கு ரெண்டு செய்தி பார்த்தோம். ஒண்ணு, முத்து போன்று சுயப்பிரகாசம் உடையவன் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். முத்து போன்ற சுயப்பிரகாசம் உடையவன் சிவபெருமான். ஏன்னா அவனுக்கு யாரும் ஆற்றல் தர தேவையில்லை, மத்த கடவுளர்களுக்கு. அதனால யாருக்கிட்டையும் போய் நம்ம கையெழு தேவையில்லை. நமக்கு கைமாத்து வேணும்னா சிவபெருமான்கிட்டயே போய் வாங்கிக்கலாம். நாம போய் திருமால் கிட்டேயே பிரம்மன் கிட்டே கேட்டா அவங்க யாருக்கிட்ட தான் போகணும் கைமாத்துவாங்க? சிவபெருமான்கிட்ட போய் தான் வாங்கி கொடுக்கணும். நாம அவங்ககிட்ட நமக்கு அவனுக்கும் தான். அது ஒண்ணு. ரெண்டாவது, நாம ஒரு துளியா மாறினா கடல் நம்ம கிட்ட வரப்போகுது. நாம கடல் நோக்கி பயணிக்க தேவையில்லை. ஆனா அது உப்பு கடல், அது உப்பு கடல். இது என்ன கடல்? இது அமுதக்கடல். இது அமுதக்கடல். அமுதக்கடல் நம்மளோட சேரப்போகுது. அதனால நாம கிட்டதான் மாற்றம் வரணும். நாம போக தேவையில்லை, இருந்த இடத்திலேயே மாறணும். 60 பேர் இருக்கீங்க, உங்க எல்லாருடைய திருப்படியும் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சிவபூசை பண்றது உங்களை மாத்திக்கிறதுக்கு தான். நீங்க சிவபூசை பண்றது உங்களை மாத்திக்கிறதுக்கு தான். ஒவ்வொரு நாளும் சிவபூசை பண்ணிட்டு நான் எந்திரிக்கும் போது நான் மாறிக்கிட்டே இருக்கணும். நான் மாறாம எந்திரிக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்த பெருமான் விரும்புவதில்லை. அது சிவபூசை அல்ல. அதனால நீங்க சிவபூசை செய்யும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசுல மாற்றம் வரணும். கோபம் வரக்கூடாது, அன்பு வரணும், எல்லாரையும் சமமா பாவிக்கணும். இந்த ஒரு செய்தியை நாம செய்யாம நாம எத்தனை பெரிய தவங்கள் செய்தாலும் அது ஒண்ணும் சேராதுங்க. சரி, அதனால நம்ம என்ன பண்ணலாம்? கடலினில் மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போலத்தான் கலந்திட்டேன் காதலி அப்படின்னு சொல்லி நம்ம பெருமானுடைய காதல் கடல்ல நாம எல்லாரும் மழை துளியாக கலக்க போறோம். நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மழை துளி ஆன உடனே உங்க மேல கடல் விழுகும். நீங்க மழை துளியா மாறின உடனே உங்க மேல கடல் உளுந்துரும். அந்த உளுந்த கடல் உங்க என்ன பண்ணும்? இன்பத்திலேயே வச்சிருக்கும். இதுக்கு பேருதான் முக்தி.
முக்தி பெறணும்னா பெரிய தவம் பண்ண தேவையில்லை, பெருசா நாம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. எல்லார்கிட்டையும் அன்பு சமமா பண்ற மாதிரி நம்ம மனசை மாத்திக்கிட்டு. ஆனா ஒரே நாள்ல முடியுமா என்ன? ஒரே நாள்ல முடியுமா? முடியாது. கொஞ்சம் மாறும். ஐயோ நம்ம அந்த நம்ம மருமக வர்ற, இனிமே பார்த்து நம்ம பிள்ளை இனிமே மருமகளை ஆனந்து பழுவாவி சும்மா இருக்க மாட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, இனிமே வந்து என்ன பண்ணணும், அந்த பிள்ளைய நம்ம வந்து மகளா பார்க்க ஆரம்பிப்போம்னு நீங்க ஒரு கடன் முயற்சி பண்ணீங்கன்னா துளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாமியார் என்ன பண்ணலாம், நம்ம அம்மாவா பாக்கணும்னு சொல்லியிருக்காங்க படுபாவி. இந்த அம்மா என்னன்னா இல்லாத அட்டகாசம் பண்ணுது, இந்த அம்மா எப்படி பாக்குது, சரி இவன் சொல்லியிருக்கானே இனிமே பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருடைய வேலைகளையும் எல்லாரையும் சமமா பாக்குற அந்த நிலைமைய முயற்சி செய்யுங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். வந்துருச்சுன்னா சந்தோஷம். ஆல்ரெடி நான் அப்படிதாங்க இருக்கேன் அப்படின்னா நீங்க தான் பெருமானுடைய முக்தா போற்றி சொல்றது. அப்ப முக்தா போற்றி எப்ப வேலை செய்யும்? முக்தா போற்றி எப்ப வேலை செய்யும்னா, இந்த போற்றி எப்ப வேலை செய்யும்னா, நாம எப்பொழுதுமே இடையறாத இன்பத்துல நிக்கணும். இடையறா நிக்கிறது என்னதான் முக்தா போற்றி. இடையறா இன்பத்தை நிக்கணும்னா இடையறாத அன்புல நிக்கணும். முதல்ல அன்புக்கும் இன்பத்துக்கும் ரெண்டு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி. அன்பு இருந்தா இன்பம் இருக்கும், இன்பம் இருந்தா அன்பு இருக்கும். இது சத்தியம், இது சத்தியம். அன்பு இருந்தா இன்பம் இருக்கும், இன்பம் இருந்தா அன்பு இருக்கும். இது மாற்று கருத்தே இல்லை. அதனால அந்த அன்பை செய்யுங்கள், முக்தியை பெறுங்கள். முக்தி பெறுவதற்கு இதை விட எளிமையான வழி இருக்கா சாமி? இது முக்தியை பெறுவதற்கு இதை விட எளிமையான வழி இருக்கா? அது எளிமையான வழி. அதனால இந்த வழியை நீங்க பின்பற்று. முக்தினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, முக்தன். அதனால அப்பேற்பட்ட பெருமானை நாம் போற்றி செய்வோம். முக்தா போற்றி என்ற வரிகளை சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் பாடுற அம்மா வராங்க. யாரும் போயிடுறாங்க, 2 நிமிஷத்துல நிறைவு பண்ணிடுவோம். அடியார்கள் அதுக்கப்புறம் போகலாம். அம்மா நிறைவு பாடல் செய்வாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஓரிரு வார்த்தைகள் நம்ம பேசிட்டு நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அம்மா நிறைவு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தபம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தமிழ் வேல் சுட்டி வழங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்களுக்குரிய வாய்ப்பு இது. இப்ப அடியார்கள் யாராவது பேசலாம், நீங்க கரம் உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ணலாம், இந்த அமர்வை பற்றிய கருத்துக்களை நீங்க வந்து பதிவு செய்யலாம். புதிய அடியார்களுக்கு வாய்ப்பு, யாராவது பேசலாம். உங்களுக்கான கால அவகாசம் 45 வினாடி துளிகள் தான். அதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது. பேசுனா அடியன் ஸ்டாப் பண்ணிடுவேன் உங்களை. பழனியப்பன் ஐயா பேசுங்க. ஐயா பேசுங்க. ஐயா நீங்க முக்தி பத்தி ரொம்ப தெளிவா நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலா பிராக்டிஸ் பண்ணணும்னு ஏற்கனவே நான் அதை பத்தி அகத்தாய்வு பண்ணி அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது இப்ப நீங்க சொன்னது எனக்கு மேலும் ஊக்கமா இருக்கு. ஸோ நான் போற பாதை கரெக்டா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு அஃபர்மேஷன் கிடைக்குது. முக்திக்கு எளிமையான ஒரே வழி, அழகான வழி காட்டிட்டீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க சுவாமி. பழனியப்பன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அம்மா கமலம் அம்மா அன்மியூட் பண்ணிருக்காங்க. அம்மா பேசுறீங்களா? ஏதாச்சும் வார்த்தைகள் அம்மா? ஐயா வள்ளி தாங்க பண்ணிருக்காங்க. வள்ளி பேசுறாங்க ஐயா. அம்மா சரஸ்வதி அம்மா பேசுங்க சுவாமி. ஐயா நான் திருவாசகம் முற்றோதல் பண்ண நீங்க சொன்ன ஆரம்பித்ததுல இருந்துங்க ஐயா, ஒவ்வொரு பதிகம் முடிஞ்சதும் சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர்னு எல்லாத்தையும் சொல்ல வைப்பாங்க ஐயா. அதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா. அதை நான் நீங்க சொல்லி கொடுத்ததுல இருந்துங்க ஐயா அதை கடைபிடிச்சு 51 பதிகத்துக்குமே நாங்க சாயா அன்பினை அதை சொல்லித்தான். இது என்ன புதுசா சொல்றீங்கன்னு, இது புதுசு இல்ல, போற்றி திருஅகவல் இருக்கிறதான் சொல்றேன். அப்ப நான் முதல் இதுக்காகத்தான் போற்றி செய்யறோம். நம்ம பிறந்ததே இதுக்காகத்தான் அப்படிங்கறத எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஐயா.
மொத்தம் எல்லாரையும் குயிலா மாத்திட்டு இருக்கீங்க, எல்லாரையும் குயிலா மாத்திட்டு இருக்கீங்க. நீங்க காக்காவெல்லாம் குயிலா மாத்திட்டு இருக்கீங்க. அருமை அருமை. எல்லாமே உங்களுடைய திருவருள், அப்பனுடைய திருவருளுங்க ஐயா. சிவார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம். கண்டிப்பாங்க அம்மா வள்ளி அம்மா ரொம்ப பேசுங்க. நன்றிங்க. நன்றிங்க அம்மா, நன்றிங்க அம்மா. வள்ளி அம்மா பேசுங்க. சுவாமி அம்மா ஐயா திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம். அம்மா சொல்றத நான் சொல்ல வந்தேன். எனக்கு சாயா அன்புனா என்னன்னு தெரியாதுங்க ஐயா. இப்போ உங்க மூலியமா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. எனக்கு ரொம்ப ரொம்ப சாயா அன்பு என்பது என்னன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதபடி நம்மளும் கடைபிடிக்கணும்னு சொல்லி ஐயா சொன்னது அது என் மனசுல எடுத்துக்கிட்டு இனிமே நாங்களும் அதே மாதிரி கடைபிடிக்கி அருமை சுவாமி, அருமை. அம்மா கிருஷ்ணவேணி அம்மா பேசுங்க. அம்மா சுவாமி அம்மா ஐயா பேசுங்க. சிவன் கோயிலையும் நாங்க அதையே சொல்லிதாங்க ஐயா கும்பிட்டுட்டு இருக்கோம். எங்க சாமி? சிவன் கோவிலில மார்கழியில பாடும்போதுமே நானும் சரஸ்வதி அம்மால ஒவ்வொரு பதிகத்துக்கும் சாயா அன்பனை நாள்தோறும் தலைப்பவர் கோயில்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லித்தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. எவ்வளவு பெரிய தொண்டு இது, எவ்வளவு பெரிய தொண்டு. எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க சுவாமி. அருமை 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 சுவாமி. அள்ளி அம்மா பேசுங்க. அம்மா நன்றிங்க சுவாமி. சிவாய நமங்க ஐயா. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், இதுக்கு நான் இன்னைக்குதான் அதோட பொருளை உணர்ந்தேன். நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலுமை பூமிசை சொல்றோம். அப்ப நம்ம அது சொல்றது சரிங்களாங்க ஐயா? அன்னம்பாளிப்பு சாமிக்கு செய்யும் போது என்ன பொறுத்த அளவுக்கு தவறுன்னு நான் சொல்லுவேன். என்னன்னா சிவனுக்கு அவனுக்கு என்ன அன்னம், அவனே முக்தி தர்றவன், அவனுக்கு போய் திரும்ப முக்தியா அப்படின்றது. ஆனா அன்புனால ஏதோ சாப்பாடு கொடுக்குறப்போ நம்ம அப்படி சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா இதனுடைய உட்பொருள் அதுதான். சாப்பாடு முக்தி இல்ல, சாப்பாடு அழிந்து போகக்கூடிய உடலுக்குத்தான் முக்தி. உயிருக்கு முக்தி அன்புதான். அது கடைசியா சொல்லுவாங்க, என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டின்புற. என்னுடைய அன்பு ஆளித்து அது அன்பு ஆறு மாதிரி பெருகணும்னு இன்புற்றா இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. புரியுதுங்களா? அந்த பாட்டே முக்திக்காக சொல்லுகின்ற பாட்டு. அத சாப்பாடுன்ற தானத்துக்கு கொண்டு போக வேணாம். சாப்பாடை விட சாப்பாடு உடலுக்கு முக்தி ஒத்துக்கிறாங்க. ஆனா உடல் அழிந்து போகக்கூடியது தானே. அப்ப அந்த முக்தி அழிந்து போகக்கூடிய முக்தி. இவனையுமே சாமிக்கு பாடும்போது சாமி கிட்ட இருந்து நாம என்ன வாங்குறோம்? சாமி எனக்கு அன்பை கொடு சாமி, சாயா அன்பை கொடு சாமி, அன்பை கொடுத்து பொதுவுல நிக்க வை சாமி. அப்படி நிக்க வச்சா எனக்கு உன்னுடைய திருவடி அன்பு வரணும், ஆறு போல ஓடணும் சாமி. அப்படி ஓடுனா அதுதான் அன்னம் சாமி, அதுதான் முக்தி சாமி. முக்தியை நீ கொடு சாமின்னு நம்ம சொல்றோம் சிவபெருமானுக்கு. அதுதான் அதுக்கான அர்த்தமே. அதனால இன்னைக்கு அதை பத்தி சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. அள்ளி அம்மா சிறப்புங்கய்யா. அடியனுக்கு இன்னைக்குதான் ஒரு தெளிவு கிடைச்சதுங்கய்யா. இந்த அருமை அருமை. இந்த புரிதலோட பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. நைவேத்தியத்தோட என்ன வைக்கணும்? நைவேத்தியம் உடலுக்கு, அதோட என்ன வைக்கணும் சேர்த்து? சேர்த்து வைக்கிறப்போ உயிருக்கு. அது மாதிரி சுவாமி உடலுக்கும் உயிருக்கு அன்பு தேவை. அன்பு இருந்தாதான் முக்தி அடையுமா? அன்பு சாப்பிட்டாதான் முக்தி அடையும். அந்த அன்பை குடியா அப்படின்னு அன்னம்பாளி அந்த பாட்டை பாடுங்க. அந்த மனபாவனையை அதே பாட்டை பாடுங்க. அதே பாட்டை பாடி நைவேத்தியம் பண்ணுங்க. பாவனையை மாற்றிக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். முன்னாடி சொன்னது சாப்பாடு போடுறோம்னு கிடையாது. இப்ப அவனுக்கு சாப்பாடு போட தேவையா? அவனுக்கு சாப்பாடு தேவையா? அவன் நம்ம கொஞ்சம் அவன்கிட்ட இருக்கிற மாதிரி பாவனை செய்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பாவனை செய்யறோம். ஆனா அந்த பாவனை வேணாம். இனிமே பாவனை அவன்கிட்ட அன்பு வாங்கி அந்த அன்பு மூலமா மாறாத இன்பத்தை பெறப்போறோன்ற அந்த பாவனையில அவனுக்கு அன்பு செய்யுங்க. வேற ஒண்ணு கிடையாது. அதுதான் நீ எப்படி வேணாலும் சரி. அருமையான இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, அதோட நிறைவு செய்யறோம். ஒரு அடியவர் எவனும் கரம் ஏற்றுனா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யாராவது பேசணும் நினைச்சீங்கன்னா, இல்லைன்னா இப்ப சாயா அன்புக்கு இந்த தடவை தான் சிவா நான் கேட்டு ரொம்ப சந்தோஷம் சிவா. இவ்வளவு நாள் நான் 4-5 வருஷமா திருவாசகம் புரோதல் பண்றோம். ஆனா இந்த சாயா அன்புக்கு விளக்கம் தெரிவிச்சது ரொம்ப நன்றி. இதே நானும் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இது பண்றேன். சிவபெருமானுக்கு புது மகுடம் சூட்டிட்டோம். இந்த மகுடத்தை விட அவனுக்கு என்ன மகுடம் சிறந்ததா இருக்கு சொல்லு பாருங்க. சாயா அன்பரை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றின்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லா போற்றியும் செய்ய போறோம். நாம நிறைய இடத்துல தென்னாளுடைய சிவனை போட்டிதான் சொல்றது, இதை சொல்லக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்களாம். தடை விதிச்சாலும் பரவாயில்லாம், இப்படிதான் சொல்லுவோம்னு எங்க அடியார்கள் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. தைரியமா சொல்லுங்க. இந்த ஒரு போற்றி தான் நம்மளை காப்பாற்ற வந்த போற்றி, நமக்கு முக்தி அளிக்கின்ற போற்றி. அதனால சொல்லுங்க கணமணி அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க அம்மா. முருகேசன் ஐயா, ஐயா உங்களோட நிறைவு செய்யலாம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. முருகேசன் ஐயா. இதுவரைக்கும் நம்ம போன வெள்ளிக்கிழமை நம்ம திருவாசக சிந்தனை முடிச்ச உடனே எனக்கு நைட்டு ஃபுல்லா அந்த மைண்ட்ல ரீவைண்ட் ஆனது இந்த பாட்டு ஒண்ணுதான் ஐயா.
தாயா அன்பினை நால்வரும் தலைப்பவர் தாயே ஆகிய வளத்தினை போற்றி தென்னாருடைய சிவனையை போற்றி அது பாடிக்கிட்டே இருந்தேன். காலையில நம்ம டியூட்டிக்கு போகும்போதும் பாத்தீங்க அப்படின்னா அதே பாட்டு இது, அதாவது என்னன்னா அர்த்தம் தெரியாம நான் பாடிக்கிட்டே போறேன். மனசு அந்த மைண்ட்ல அந்த இது இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு. அது அதிசயம் பாருங்க. நம்மளுக்கு சிவபெருமான் வந்து முக்தியை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க போய் நான் உள்ள இறங்கின உடனேயே ஒரு நம்ம கம்பெனில வேலை இருக்கிற ஒரு அம்மா வந்து அவங்க வந்து எந்நேரமும் சிவத்தொண்டுல தான் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கூட மடவார வளாகத்துல வைத்தியநாத சுவாமி கோயில்ல போய் அவங்க திருத்தொண்டு பண்றாங்க சார். அவங்க வேலை என்னன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணக்கூடிய திருநீர் பண்ணக்கூடிய அந்த தொண்டு, சைவ திருநீர், அதாவது பசு சாணத்துல இருந்து செய்யக்கூடிய அந்த சைவ திருநீர் பண்றாங்க. அவங்க தற்செயல முன்னாடி வந்தப்போ நாங்க 2 பேரும் எப்பயும் பாக்குறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க எல்லாமே உழவார் பண்ணி போறதுனால சிவாய நமக்கு திருச்சிட்டம்பலம் ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொன்னப்போ நான் இது மாதிரி சொன்னேன், சாயா அண்ணன் இது இப்ப ரிவைண்ட் ஆகிட்டு இருக்கு சாமி அப்படின்னு. எனக்கு அப்ப தோணுது என்னன்னா, அந்த அம்மா வந்து நான் டெய்லி இந்த மாதிரி போறேங்கய்யா, எனக்கு வந்து இந்த 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 தொண்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு தோணுது என்னன்னா, அந்த பகவானுக்கு போகக்கூடிய அந்த திருநீர் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அம்மா சொன்னது என்ன, இப்படி என்ன கேட்டீங்க, உங்களுக்கு திங்கக்கிழமையே பாத்தீங்க அப்படின்னா சோமவாரத்துல உங்க கைக்கு வந்து அந்த சிவபெருமானோட திருநீர் கைக்கு வரும்னு சொன்னாங்க. அதுதான் டெய்லி நான் பூசிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து என்னன்னா, அந்த பாட்டோட அர்த்தம் தெரியாம நான் பாட்டுக்கு படிச்சுட்டு போனதுக்கு சிவபெருமான் கொடுத்த பெரிய பெரும் பரிசு பாருங்க. தண்ணி வருது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இனிமே புரிஞ்சு சொல்ல போறோம். இதை விட பெரிய பரிசாகிய முக்தியவே நம்ம பரிசா பெற போறோம்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன் சுவாமி. நிறைவு பாடல் அடியேன். ஐயா சிவாய நமங்கய்யா. ஒரே ஒருவன் ஐயா சிவபூஜை பண்ணிட்டு தினம் மகுடம் சொல்லும் போது இந்த 2 சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போட்டின்னு சொல்லும் போதே கண்ணில் தண்ணி வருங்க ஐயா தினமும். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்கதற்கை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அடியர்கிட்ட அப்படின்னா அடியனுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அனுப்பலாம். அடியன் கேட்கறதுக்கு காத்திருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம விட்டுருந்தா ஏதாவது நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு அனுப்பலாம், அடியனுக்கும் நீங்க அனுப்பலாம். நன்றிங்கம்மா. அடியார்கள் உத்தரவு உத்தரவாங்கிறையா. அனைத்து அடியார் பாதம் பணிந்து உத்தரவாங்கிறேன். சிவாய் நமக்கு. எல்லாரும் வெள்ளிக்கிழமையும் அமர்வு இருக்கு வந்துருங்க. எல்லாரும் வெள்ளிக்கிழமையும் அமர்வு இருக்கு வந்துருங்க. வெள்ளிக்கிழமை மறக்காம இதே லிங்க்ல இதே டயத்துக்கு வந்துருங்க.